வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனித குலம் உய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர் பெருமக்களையும், இன்று நம்மோடு சூட்சுமமாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, அறிவர் சிறந்த அறிஞர் பெருமக்களே, அன்பும் கருணையுமான இறைவனின் திருவுருவங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த அருட்பெராற்றலின் அன்பு குரல் என்ற சிந்தனையை துவங்குவோம். நாம எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் வான்காந்தத்தால அனைவரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நேரடியாக உங்களை ஸ்தூலமாக பார்க்க முடியாவிட்டாலும் மானசீகமாக காந்தத்தின் வழியாக அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவரும் மகரிஷி நமக்கு இன்று நல்லதொரு சிந்தனையை, ஆற்றலை, அறிவை கொடுக்கிறார், அதை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்கின்ற மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நாம் அனைவரும் இணைக்கப்பட்டு, ஏன்னா நேரம் இருக்கிறதுங்கிறது வேற. இப்ப நேரம் பிசிக்கலா நேரம் பார்க்கும்போது அந்த காந்த களம் வேற. ஆனா நம்ம தூரத்துல இருக்கும் பொழுது, நாம் குருவை பற்றி கொள்ளும் போது, குருவோடு இணைப்பு கொள்ளும் பொழுது, குருவினுடைய ஆற்றல் நம் அனைவரை இணைத்து நமக்கு தேவையான இந்த கருத்துக்களை வழங்கும். அந்த வகையிலே குருவினுடைய அந்த சூட்சும ஆற்றல் நம்மை வழிநடத்த மனதால் இணைத்து கொண்டு சிந்தனையை தொடங்குவோம். அருட்பேராற்றலின் அன்பு குரல். இது ஒரு புத்தகம் சாமிஜி எழுதியிருக்கிறாங்க. அருட்பேராற்றலின் அன்பு குரல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது சிலர் படிச்சிருப்பீங்க, ஒரு சிறிய புத்தகம். அதுல மகரிஷி அமெரிக்காவில் இருந்த பொழுது அவர் தவம் ஏற்றி, அப்பொழுது அவர் மனதிலே தோன்றிய எண்ணங்களை அந்த ஒரு கவிதைகளாக கொடுத்திருப்பாங்க. அருட்பெராற்றலின் அன்பு குரல் என்ற கவிதைகளாக கொடுத்து அதற்கு விளக்கமும் எழுதியிருப்பாங்க. பொதுவா நாம ஒரு மகான்கள் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் கடவுள் என்கிட்ட பேசினாரு, கடவுள் என்கிட்ட சொன்னாரு. சாமியோட சில இடங்களை சொல்லியிருப்பாங்க, அந்த அருட்பெராற்றலை எனக்கு உணர்த்தியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வள்ளலார் கூட பல இடங்களை சொல்லியிருக்கிறார், இறைவன் என்னோடு பேசினான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இறைவன் என்னோடு பேசினான் அப்படின்னா யாரு பேசுறா? நிஜமா யாராவது தனியா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் பேசுறாரா? அப்ப மகரிஷி சொல்லக்கூடிய அந்த அருட்பெராற்றலின் அன்பு குரலை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க மகரிஷி. சோ அருட்பெராற்றல்னா எது? அருள் கூட்டல் பேராற்றல். அருள்னா எது? அன்பும் கருணையுமானது. அப்ப அன்பும் கருணையும் நிறைந்த பேராற்றல் உடையது எதுன்னு சொல்லும் போது இறைநிலையை அது குறிக்குது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு. அதுதான் அருட்பேராற்றல். இதான் வள்ளலார் சொல்லும் போது அருட்பெருஞ்சோதினார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதினார். அப்ப அந்த அருட்பேராற்றல் என்பதும் அருட்பெருஞ்சோதி என்பதும் ஒன்றுதான். அருள் நிறைந்த பெருஞ்சோதி. அருள்னா எது? அன்பும் கருணையும். பெரும் ஜோதி, மிகப்பெரிய. ஜோதினா என்ன? அறிவு, விளக்கு, அறிவு. அப்ப அருள் நிறைந்த அந்த பெருஞ்சோதி என்பதும் அருள் நிறைந்த அந்த பேராற்றல் என்பதும் ஒன்றுதான். அப்ப இறைவெளியை, இறைநிலையை உணர்ந்து கொண்ட மகான்கள் எல்லோரும் ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே கருத்தாற்றலோடு இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளதை உணர்ந்தால், உள்ளதை உணரும் பொழுது அது தானாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். மாறே சொல்லுவாங்க இல்லைங்களா, உணர்ந்தேன், உணர்த்தினேன், விளங்கினேன், விளக்கினேன் அப்படிம்பாங்க. சோ அந்த வகையில நம்முடைய மகரிஷி அவர்கள் சொல்லிய அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை நாம் கேட்க முடியுமா? அப்ப அந்த அருட்பேராற்றல்ங்கிறது என்ன? இறைநிலை, கடவுள். கடவுள்னா யாரு? இப்ப மண்டத்துக்கு நிறைய பேர் வந்திருப்போம். நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட வந்திருப்போம். ஒரு சிலர் உடல்நல பிரச்சனையால வந்திருப்போம். ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுங்க அதுக்காக வந்திருப்போம். ஒரு சிலர் நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருப்போம். இங்க வந்த பிறகு அந்த நோக்கம் ஒரே நோக்கமா மாறி போயிடும். நமக்கு அகத்தாய் பயிற்சிகள்லாம் நடத்தும் போது மனித பிறவின் நோக்கம் 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்து மனிதராகி வாழ்ந்து
அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து அந்த புலன்களை அனுபவிப்பதிலே அளவு முறை கண்டு அதில் நிறைவு பெற்று மனிதராய் வாழ்ந்து இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போகும் மனவளக்கலைக்கு வந்த பிறகு. ஆனா மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நோக்கம் வேறமா இருக்கும். அப்ப கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வழின்னு மாதிரி சொல்றாங்க. கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பா கேளாய். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட கருத்தோட ஆராய்ச்சி செய்யறவங்க கேளுங்கிறாரு. கடவுள் ஒன்றே பூரணமாம். இறைவன் என்பது ஒன்றுதான், பல கிடையாது. கடவுள் ஒன்றா பலவா? ஒன்றுதான். மகரிஷியுடைய 90வது பிறந்த நாள் விழால ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டிருந்தாங்க ஆழியார்ல, கருத்தரங்கம், ஒரு 3 நாள் கருத்தரங்கம். ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அறிஞர்கள், சமயவாதிகள், ஆன்மீகவாதிகள்லாம் ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்ப சாமிஜி லாஸ்ட் நாள்ல பேசும்போது, இங்க பல ஆன்மீகவாதிகள்லாம் உட்காந்துருக்கீங்க, பல தலைவர்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்க முடிவு பண்ணி சொல்லணும். கடவுள் ஒன்றா பலவா? இதுக்கு நீங்க முதல் ஆன்சர் பண்ணணும். ஒன்றுதான் அப்படின்னா எந்த ஒன்று அந்த கடவுள் அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா சாமிஜி ரொம்ப நேரம் பேசினாங்க. கடைசி அந்த கேள்வியோட முடிச்சாங்க. அவருக்கு அப்புறமா பேசினாங்க சச்சிதானந்த சுவாமின்னு ஒரு மகான் பேசினாங்க. அவங்க பேசும்போது, சாமி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, கடவுள் ஒன்றா பலவான்ட்டு. கடவுள் நிச்சயம் ஒன்னாதான் இருக்க முடியும். ஏன்னா பல கடவுள் இருந்தா நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வந்துருவாங்க. ஸோ கடவுள் ஒன்றாதான் இருக்க முடியும். ஆனா அந்த எந்த ஒன்றுன்னு தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதை சாமி தான், மகரிஷி தான் எங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்ப சாமி அதுக்கு விளக்கம் கொடுக்குறா பாருங்க. கடவுள் ஒன்றே பூரணமாம், அதுதான் முழுமையானது, ஊமை இல்லை. கடவுள் ஒன்றுதான், ஊமை இல்லை. அதுக்கு எப்படி ஊமை சொல்ல முடியாது? ஏன்னா சுத்த வெளிக்கு என்ன ஊமை சொல்லுவோம்? என்னவென்று சொல்லுவேன், இலக்கணம் இல்லாததைங்கிறார் ஒரு மகான். அதுக்கு எப்படி உருவப்படுத்தி சொல்றது? இப்ப ஒருத்தரை பற்றி அடையாளம் சொல்லணும்னா அவருடைய ஹைட்டு, வெயிட், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அடையாளம் சொல்லலாம். சுத்த வெளிக்கு என்ன அடையாளம் சொல்ல முடியும்? பூரணத்துக்கு என்ன அடையாளம் சொல்ல முடியும்? மௌனத்துக்கு என்ன அடையாளம் சொல்ல முடியும்? அப்ப கடவுள் ஒன்றே பூரணமா, ஊமை இல்லை. அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கணுமா? கருத்து ஒடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம். கருத்து மனமானது ஒடுங்கி 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 அந்த தன்னுடைய மூலத்துல அறிந்த நிலையில் வரும்போது அது என்னவா உணர்வாங்க? மௌனமாக உணர்வாங்க. கடவுள் மனம், சுவை, ஒளி, ஒளி, இறுக்கம் இவையாய் உள்ளான். அந்த இறைவனை எப்படி இருக்குது? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக 5ஆக இருக்கிறது. அந்த இறைநிலையினுடைய தன்மையை கண்டிடலாம். அவனை எங்கும் இயற்கையாக எல்லா இடத்திலும் பார்க்கலாம், இயற்கையாக. கடவுளே அணு அண்ட பிண்டமானான். இறைவனே தான் அணுவாக இருக்கிறான், அண்டங்களாக இருக்கிறான், கோள்களாக இருக்கிறான், நட்சத்திரங்களாக இருக்கிறான், பிரபஞ்சமா இருக்கிறான், உயிர்களாக இருக்கிறான், மனிதனாக இருக்கிறான். கருத்தானான். அவனே நமக்குள்ளார அறிவாக இருக்கிறான், மனமாகவும் இருக்கிறான். அந்நிலையே நீயும் நானும், எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப மகரிஷி இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை நான் உணர்ந்தேன் சொல்லும் போது ஒரு கவி எழுதுறாங்க. அவர் ஒரு பூவை பார்க்கிறாரு. அதிகாலை நேரம் ஒரு அங்க அமெரிக்கால இருந்தபோது ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பெரிய அழகான ஒரு ரோஜா பூ பூத்து இருக்குது. அந்த பூவை பார்த்த உடனே அவருக்கு பார்க்குறாரு, எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூவு, எவ்வளவு சாஃப்டா அந்த இதழ்கள் இருக்கு, அந்த நிறம், அந்த ஒரு பிங்க் கலர்ல, ஒரு லைட்டு பிங்க் கலர்ல, இந்த நிறம் யார் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு மனம் அதுல ஒன்றுது. ஒன்றும் போது அது ஒரு கவிதையா அவருக்கு வருது. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இது அவர் பேசுறாரு. உடனே பதிலுக்கு அந்த பூ பேசுது, மலர் பேசுது. உடனே நீங்க கேட்டுறாதீங்க, ஏன்னா மலர் எப்படி பேசுமான்ட்டு. அந்த அருட்பெராற்றலின் அன்பு குரல் எல்லா இடத்துலயும் பேசும், மலரோடு பேசும், எல்லா உயிர்களோடும் பேசி கொண்டுதான் இருக்கும். எல்லா உயிர்களும் பேசுறத உணர்ற நிலைக்கு நாம போயிட்டோம்னா அதையும் நம்ம உணர முடியும். அப்ப மலர் எப்படி பேசுதுங்க? மலரே நீ யார் என கேட்டாய், மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். என்ன சொல்றாங்க? அந்த மலர் சொல்லுது, மலரே நீ யார் என கேட்டாய், நீ யாருன்னு கேட்ட,
மறைபொருளாக இருக்கக்கூடிய தெய்வமே நான். ஏன்னா அனைத்து உயிராக இருக்கிற அந்த இறைநிலை தானே. அப்ப மறைபொருளாக இருக்கக்கூடிய தெய்வமே நான். அந்த தெய்வமா இருக்கிறது நான் தான். சிலரே அறிவார் இவ்வுண்மை. யாரு? சிலர் தான் தெரிஞ்சுக்குவாங்க. யாரு தெரிஞ்சுக்குவாங்க? சிந்தனை செய்ய வல்லவர்கள். யாரெல்லாம் சிந்திக்க கூடியவர்களோ அவர்கள்தான் இந்த மலர் தெய்வம், இந்த மலை தெய்வம், இந்த கடல் தெய்வம், அனைத்தும் தெய்வம்னு உணர்றவங்க யாரு? யாரு சிந்தனை செய்து மனதிலே ஒடுங்கி தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஒவ்வொரு உயிரின் அசைவும், ஒவ்வொரு உயிரின் ஆற்றலும், ஒவ்வொரு உயிரின் சப்தமும், ஒவ்வொரு உயிரின் குரலும் நமக்கு கேட்கும். அப்ப இறைவனுடைய அந்த அருட்பெராற்றலுடைய அன்பு குரலை கேட்கணும் அப்படின்னா எது அருட்பெராற்றலின் அன்பு குரல்? மாதிரி சொல்றாங்க, இறைவன் பேசும் மொழி மௌன மொழி. இறைவன் எப்படி பேசுகிறான்? மௌனமாக பேசுகிறான். இறைவன் பேசும் மொழி மௌனம் மொழி. நீ பேசாது இருக்கும் பொழுது இறைவன் பேசுகிறான். எப்ப நாம பேசாம இருக்கிறோமோ அப்ப இறைவனுடைய அந்த அருட்பெராற்றின் அன்பு குரலை நாம் உணர முடியும். நாம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அருட்பெராற்றின் அன்பு குரலை நம்மால் உணர முடியாது. அப்ப அருட்பெராற்றினுடைய அன்பு குரலை நாம உணரணும் அப்படின்னா அதற்கு சுருக்கமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா மௌனம். மௌனம். ஏன்னா இறைவன் பேசும் மொழியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த மொழி நமக்கு தெரிஞ்சாதானே கத்துக்க முடியும். இப்ப ஒருத்தர் ஆங்கிலத்துல பேசுறாரு, அப்ப ஆங்கில மொழி நமக்கு தெரிஞ்சா அது என்ன பேசுறாருன்றது புரியும். ஒரு தமிழ் படிச்சவங்களுக்கு தமிழ் மொழி நல்லா தூய தமிழ்ல பேசுவாங்க. நமக்கு அந்த தூய தமிழ் தெரியலன்னா அவங்க பேசுற அந்த தூய தமிழுடைய வார்த்தை நமக்கு புரியாது. அப்ப எந்த மொழிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மொழியில பேசுறதுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இறைவனுடைய மொழியை நாம தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் பேசும் மொழிய நம்ம கத்துக்கிட்டாதான் முடியும். அப்ப இறைவன் பேசும் மொழி எது? மௌன மொழி. அப்ப என்ன செய்யணும்? நாம மௌனமா இருந்தாதான் அந்த அருட்பெராற்றலுடைய அன்பு குரலை நாம் கேட்க முடியும். அப்ப மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க, பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை களைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என உணர்வோம். மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பேசாத இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா பேசாம இருக்கும்போது வாய் மூடி இருக்கிறோம். ஆனா என்ன செய்யுது? நம்முடைய பழக்கங்கள் என்ன பண்ணுது? அந்த பேசாம இருக்கிறது எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது பலவாறாக முயற்சி செய்யும். எப்படி முயற்சி செய்யும்? ஒருத்தர் மௌனமா இருக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கிறார். மனைவி கிட்ட சொல்லிட்டார், நான் இன்னைக்கு மௌனமா இருக்க போறேன், மௌன விரதம், ஆனா எந்த விதமான தொந்தரவும் பண்ணாத அப்படின்னு மனைவிட்ட சொல்லிட்டார். அந்த அம்மா நினைக்கிறாங்க, பரவாயில்லப்பா இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஆள்ல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாரு? காலையில எழுந்திரிச்சாரு, எல்லாம் சாப்பாடு இப்போ டிஃபன்லாம் முடிச்சுச்சு, பேசாம உட்காந்துருந்தாரு. கொஞ்சம் மனசு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ட்டு. இந்த மனசு அதெல்லாம் செய்யும், நீ எப்படி பேசாம இருக்கிற, உன்னை பேசாம இருக்க விடுவேனா நானு அப்படின்னு அதை ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணுவாரு? அப்படியே பாக்குறாரு, ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே படிக்கிறார். பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அதுல நியூஸ் எல்லாம் படிக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, பேசாம இருக்கிறார். இன்னும் அப்படியே போர் அடிக்குது, ஏதாவது பண்ணணும் இந்த மனம் தூண்டிக்கிட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாரு? ஒரு டிவியை ஆன் பண்றாரு. அங்க டிவியில ஒரு பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு, பாடல்களை பாக்குறாரு. இப்ப படிச்சாரு, இப்ப பாடல் கேட்கிறாரு, பாக்குறாரு, காந்த செலவாகுது. செலவானோடனே கொஞ்சம் டயர்ட் ஆகுது, ஒரு களைப்பாகுது. உடனே அவர் மனைவிட்ட சைகையில சொல்றாரு, கொஞ்சம் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சைகையில சொல்லி காட்டுறாரு, டீ கொண்டு வா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு என்ன நினைச்சுக்கிச்சு, தண்ணி வைக்கிறான் போல இருக்குன்னு தண்ணியை கொண்டு வந்து வைக்குது. இவருக்கு செம கடுப்பாயிடுச்சு, நான் டீ கொண்டு வர சொன்னா தண்ணியை கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சைகையிலேயே திட்டுறாரு. அப்ப அந்த அம்மா நினைச்சுக்கு, இதுக்கு நீ பேசி தொலைஞ்சிருந்திருக்கலாம், எதுக்கு இது மௌனம்ட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு போச்சு. சோ இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மனம் பேசாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பேசுறது ரொம்ப ஈஸி, பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான மன அலைச்சல் வரணும்னா மௌனமா இருக்கணும். அப்ப இந்த பேசாம இருக்கணும்னு நினைச்சோம்னா, மௌனமா இருக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மனம் என்ன செய்யும்? எப்படியாவது இவனை பேச வச்சிரும் அப்படின்னு பலவிதமான இன்னல்களை நமக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அப்ப பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க அது மாதிரி பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, பெரும் போரை நடத்துகின்றது என்பதை உணர்வோம். ஒரு ஒரு பெரிய போர் மாதிரி அதை பண்ணிவிடும் அப்படின்றாங்க. ஒரு சண்டை, ஒரு வார் நடக்கிற மாதிரி நடந்துடும்.
அந்த அளவுக்கு அது மனசை போட்டு படுத்தும். அப்ப இந்த பேசா நோன்புங்கிறது என்ன சொல்றாங்க? பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல்வாய்ப்பாகும். நமக்கும் அந்த நேச்சருக்கும் இயற்கைக்கும் எந்த அளவுக்கு இணக்கத்தோடு இருக்கிறோம், யோகத்தோடு இருக்கிறோம், இணக்கத்தோடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மௌனம். உண்மையிலே மௌனமா இருக்க முடியுது அப்படின்னா நம்ம இயற்கையோடு இணைந்து இருக்க முடியுதுன்னு அர்த்தம். அங்க மௌனமா இருக்க முடியல அப்படின்னா இயற்கையோட இணைப்பு நமக்கு இன்னும் சரியா வரலன்னு அர்த்தம். அப்ப பேசா நோன்புங்கிறது என்னன்னு சொல்றாங்க மகரிஷி? பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. எல்லா பேரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மௌனமா இருக்கிறது அப்படின்னா அப்படியே வாய் பேசாம இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. மாதிரி சொல்றாங்க, பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. என்னது? மாபெரும் மறைபொருள், பெரிய மறைபொருள், மனதை அறியும் ஆய்வுங்கிறாங்க. அது வாய் மூடி இருக்கிறது மட்டும் மௌனம் கிடையாது, மனதை அறிந்து கொள்ளணும். மாபெரும் மறைபொருள் மனம் தன்னை அறியும் ஆய்வு, அதுக்குதான் அந்த மௌனம் அப்படிங்கிறது. அப்ப மௌனமா இருக்கும் பொழுது என்ன தோன்றும்? மௌனத்தில் வாய் மூட எண்ணம் தோன்றும். நமக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருந்து பாருங்களேன், அப்படியே கண்டினியூஸா ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த மௌனத்துல அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை கவனிக்கணும். முனைந்தவன் யார்? யார் இந்த எண்ணத்தை உருவாக்குனது? முடிவு எங்கே? இந்த எண்ணத்தை செயல்படுத்த என்ன விளைவு வரும் என்று வளைந்து ஆராய. எப்படி சார் வளைத்தாராய? என்ன ஏன் இந்த வந்து இது யாரு எப்படி வந்துச்சு, ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு, இது செயல்பட்ட என்ன முடிவு வரும், இது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் பொழுது மோன நிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன். யாரு? அந்த மௌனமா இருந்தது, அது தெரிந்ததனால், அது பிறந்ததனால் எண்ணமாக வந்திருக்கிறது. யாரு? நான் தான். அது என்னுடைய எண்ணம் தான். யான் என்று பிற அங்கில்லை, நான் தான் எண்ணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உணர முடியும். மௌனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற. மௌனமா இருக்கு, அதுல இருந்து மௌனம் களையும் போது அதுதான் எண்ணமா மாறும்போது முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். அந்த மௌனமா இருக்கிறது தான் மெய்ப்பொருளாகிய இறைவன். இந்த அசைந்து கொண்டிருப்பது, எண்ணமாக அசைந்து கொண்டிருப்பது உயிரினுடைய தன்மை என்று விளங்கும். அப்ப மௌனம், உயிர், மனம் மூன்றும் ஒன்றாய்க்கான இந்த மௌனம் என்பதும் சுத்தவெளி என்பதும் இறைவன் என்பதும் உயிர் என்பதும் மனம் என்பதும் ஒன்றோடு ஒன்று கலந்தது, ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்தது, ஒன்றுள் ஒன்று அடங்கி உள்ளது என்பதை நாம உணரணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுமா? மௌனதவம் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்பி. இந்த மௌனமா இருந்து இருந்து, அது எப்படி சொல்றாங்க? மௌனதவம் கற்று ஆற்றி. தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், அப்புறம் அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது நமக்கு என்ன செய்யும்? அந்த நான் என்ற தன்முனைப்பு ஒளிந்து போகும். அப்ப இந்த மௌனத்தின் பெருமை, அந்த இறைவனுடைய பெருமையை, இந்த அருட்பெராற்றலின் அன்பு குரலுடைய பெருமையை நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மௌன நிலை ஆற்றுவது. அந்த மௌனத்துல நாம ஆழ்ந்து இருக்கும் பொழுது மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும்? அந்த மௌனத்தை பற்றி, மௌனம்ங்கிறது ரொம்ப சிறப்பானது, மௌனம் என்பது மேன்மையானது, மௌனம் என்பது இறைவனை உணரும் வழி, எந்த லென்ஸினாலும் காண முடியாத இறைவனை சைலன்ஸ் மூலமாக காணலாம். மௌனமா இருக்கும் பொழுது இறை உணர்வு கிடைக்கும். மௌனத்தில் அகத்தாய்வு சிறக்கும், மௌனத்தினால் தவம் சிறக்கும், மௌனத்தினால் கலகங்கள் போகும், இப்படிலாம் சொல்லலாம். ஆனா அந்த மௌனத்தினுடைய உண்மையான தன்மையை வாயால முழுசா சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அந்த மௌனம் எப்படி இருக்குங்கிறதே முழுசா உணர்ந்துட்டாதானே சொல்ல முடியும். நம்ம அந்த நிலைக்கு போகலையே மனசு. இப்ப எந்த அளவுல இருக்கும்? சொன்னதை சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி உணர்ந்து சொன்ன மகரிஷி. இப்ப சாமிஜி அந்த மௌனத்திலே ஆழ்ந்து 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 அந்த மௌன நிலையிலேயே, அவர் உணர்ந்த நிலையிலே அந்த அருட்பெராற்றலின் அன்பு குரலை கேட்டு அதை அவர் கவிதையாக எழுதி வச்சாரு, கருத்தாக சொல்லி வச்சாரு. அவர் சொன்னதை நாம கேட்டு இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர நாம உணர்ந்து சொல்றோமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப அதான் மாதிரி சொல்லுவாங்க, மௌன நிலையின் பெருமை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். எப்படி சொல்றது, என்னவென்று சொல்லுவது, இலக்கணம் இல்லாத அதுக்கு ஒரு உருவப்படுத்தி சொல்ல முடியாது, வாயால சொல்ல முடியாது. அப்ப அதை என்ன சொல்றாங்க? மௌனமே அறிவினது அடித்தளம்.
இந்த அறிவுக்கு, மனதுக்கு, உயிருக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது என்னது? மௌனம் தான். அதுக்கு எல்லை இல்லை, காலம் இல்லை, பவுண்டரி இல்லை, எல்லை இல்லை, டைம் காலம் இல்லை. ஏன் காலம் இல்லை? அங்க இயக்கம் வந்தாதானே காலம். இயக்கம் எப்ப இயக்கம் வந்துருச்சுன்னா அங்க காலம் வந்துடும். அப்ப இறைவனுடைய தன்மை பற்றாயிருப்பு, பேராட்ட, பேரறிவு, காலம் அது இருக்கு. ஆனா எப்படி இருக்குது? அடங்கி இருக்கிறது, உள்ள அடங்கி இருக்கிறது, அடக்கமாக இருக்கிறது. அப்படி அடக்கமாக இருக்கிற வரைக்கும் அதற்கு காலம் என்று ஒரு வடிவத்துல புரியுது. காலம்னு வந்தாலே இயக்கம் வந்துடும். இயக்கம் வந்தாதான் டைம். அப்ப அந்த காலம் அப்படிங்கிறது, எல்லைங்கிறது அற்றதாக இருக்கிறது. அப்ப அந்த மௌனத்துல எல்லை இல்லை, காலம் இல்லை, விரிந்த நிலையிலே இருக்கிறது. மௌனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். இந்த மனமானது இந்த மௌனத்திலே ஆழ்ந்து 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 போனா அந்த இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டோம்னா அதுல ஏற்படக்கூடிய அமைதியை விழிப்பாய் நின்றால் இறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடல் உயிரில் இயங்கு மட்டும் இந்நிலையில் உறைந்து உறைந்து பழகிக்கொள்ள தன்முனைப்பு போகும், களங்கங்கள் போகும், காணும் தெய்வம்ன்றாங்க மகர்ஷி. அப்ப மௌனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். நம்முடைய முன்வினையும் போக்கலாம், பின்வினையும் போக்கலாம். அதுக்கான வழி நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு திருப்பாவையில சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திருப்பாவையில திருமூலரோ சொல்வார், திருமூலர் நினைக்கிறேன். முன்னை வினையில் முடிச்சு வைப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனர்கள் ஆலயம். சிவவாக்கியர் சொல்லியிருப்பாரு. அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் போது முன்வினையும் பின்வினையையும் நீக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துடும். அப்ப மோன நிலை மறவாது கடமையாற்ற இந்த இறைநிலை உணர்ந்த நிலையில நமது கடமையை செய்யும் போது நமக்கு மனம் எப்படி இருக்கும்? மென்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாம். அப்ப இறைநிலையினுடைய அந்த அருட்பெறாற்று அன்பு குரலை கேட்கணும் அப்படின்னா மௌனமா இருக்கணும். கட்புலனால் காணுகின்ற பொருட்கள் உடைய கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூலம் உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம் உயிர் வகையாம். இப்ப இந்த கண்ணால பாக்குறோங்க, பல பொருட்களை பார்க்கிறோம், எத்தனையோ பொருட்கள் இருக்குது. அது கூட உணர்ந்து ஊன்றி பார்க்கிறோம், கருத்தை ஊன்றி பார்க்கிறோம். இந்த பொருள் எதனால் ஆனது? இப்போ ஒரு ஆப்பிள பாக்குறோம், அது எதனால் ஆனது? அணுக்களுடைய கூட்டு. ஒரு கண்ணாடி பாக்குறோம், எதனால் ஆனது? அணுக்களுடைய கூட்டு. ஒரு மனிதனை பார்க்கிறோம், எதனால் ஆனது? மனிதனுடைய அணுக்களுடைய கூட்டு. ஒரு மலையை பார்க்கிறோம், எதனால் ஆனது? அணுக்களுடைய கூட்டு. ஒரு கடலை பார்க்கிறோம், எதனால் ஆனது? அணுக்களுடைய கூட்டு. அப்ப எல்லாமே விண்ணுடைய கூட்டு என்று தெரிந்து கொண்டால் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறது பாரதி சொன்னது நமக்கு புரிய வரும். அப்ப அந்த விண்ணுக்கு மூலமாக விண் அறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது ஒவ்வொரு விண்ணுக்குள்ளாரே மத்தியில இறைநிலை இருக்கிறது. இரு விண்தோளுக்கு இடையிலும் இறைநிலை இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலை இறைந்து இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் இறைநிலை இறைந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம், லட்சங்கள் தெய்வமயம். என்னது? இந்த உலகங்கள் எல்லாமே இறை காட்சி. லட்சக்கணக்கான உயிர்களும் இறை காட்சி, இறைவனாக பார்ப்பேன். எல்லாம் லட்சக்கணக்கான எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே இறைவன் மயமாக நாம் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இயல்பா வந்துடும். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அந்த மனமானது இறைநிலையோட ஒன்று கலக்கம். அந்த லயமாகும் பொழுது நாம் பெறுகின்ற அனுபவம், அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லையில்லா பேரின்பம். இத என்ன செய்ய முடியாது? அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது. இந்த ஆனந்த அனுபவத்தை, அட்சரம்னா என்னதுங்க? எழுத்து. எழுதி காட்ட முடியாதுங்க. இது இப்படி இப்படி இருக்குன்னு எழுதி காட்ட முடியாது. அந்த ஆனந்த அனுபவம் அது என்னது? மௌனம். அப்ப இந்த மௌனத்துல நம்ம ஆழ்ந்து இருக்கக்கூடியவங்க, கவிதை எழுதக்கூடியவங்க சிலர் இருப்பாங்க. இப்ப மகரிஷி பாத்தீங்கன்னா மௌனத்துலதான் நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால். ஒரு பாட்டு கவிதை எழுதக்கூடியவங்க அந்த பழக்கத்துல அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால், அந்த இறைநிலையோட கலந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ட்யூஷனா தோன்றும். என்ன தோன்றும்? நாட்டு மக்கள் பட்ட கஷ்டம் அவன் அறிவில் தோன்றும். மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப மகரிஷி அவர் அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப இதை விட ரொம்ப நல்ல வசதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. அதுக்காகவே சிந்திச்சாரு.
அப்ப அவருடைய எண்ணத்துல தோன்றிய அந்த இறைவனுடைய அன்பு குரல், அந்த அருள் பெறாட்டு அன்பு குரல் என்ன செய்யுன்றாங்க மகரிஷி? நாட்டு மக்கள் கஷ்டம் அவன் அறிவில் தோன்றும். அவங்களுக்கு உள்ளுணர்வா தோன்றும், இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அப்ப என்ன செய்யணும், அவங்க என்ன நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தோன்றும். நல்வாழ்வுக்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு இன்ட்யூஷனா தோன்ற ஆரம்பிக்கும். அது எப்படி? மேட்டுள நீர் பள்ளம் போய் சேதல் போல மெய்தினியோர் ஆராயும் முடிவும் தோன்றும். ஒரு மேட்டுல பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பள்ளத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும். யாரும் வந்து இறைச்சி ஊத்தணும் இல்லை, மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு அது தானா போய் சேரும். அது போல மேதினியர் உலகத்திலே அவங்களுடைய ஆராய்ச்சி அண்ட் முடிவும், அவங்க ஆராய்ச்சியும் முடிவும் இந்த மக்களுடைய துன்பம் போக்குறதுக்கான ஒரு வழியாக நமக்கு அவங்களுக்கு உள்ளுணர்வா தோன்றும். அப்ப அந்த தோன்றும் போது அவங்க எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்குமாமா? இப்ப அவர் மௌனத்துல இருக்கும்போது சாமி சொல்லுவாங்க, ஏட்டி நிலை கை. அங்க கையை வந்து, ஆனா எண்ணம் அகண்டாகாரம். மனம் எங்க இருக்குதுங்க? அந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அந்த நிலையில இருக்கும்போது இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். அதுதான் அந்த அருட்பெறாற்று அன்பு குரல் இங்க அப்படியே வெளிப்படும். கவிதையா எழுதுவாங்க. மகரிஷி எழுதிய ஒவ்வொரு புத்தகமும் மௌனத்தின் போது எழுதுனதுதான். ஒரு மாதம் முன்னாடி மகரிஷி மௌனம் இருப்பாங்க. அந்த மௌனத்துல ஒவ்வொரு நாளும் அவருக்கு தோன்றிய கருத்துக்களை எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த எழுதி வச்சு கடைசியா பாத்தீங்கன்னா தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலான புத்தகங்கள் இன்னைக்கு வேதாத்திரி பப்ளிகேஷன் இருக்கிற பெரும்பாலான புத்தகங்கள் அந்த மாதிரி தான் வெளியாக்கப்பட்டது. சோ ஏட்டிநிலை கை என்ன மகண்டாகாரம், இயற்கை ரகசியம் மலர்ந்த எழுத்தாய் மாறும். அப்ப இந்த அருட்பெராற்றலின் அன்பு குரலை நாம கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மௌன தவம் மாற்ற வேண்டும். மௌனமாக இருக்கணும். மௌனமா இருக்கிறதுனா எப்படி மௌனமா இருக்கிறது? பேசா நோன்புங்கிறது வாய் பேசாம இருக்கிறது மட்டும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப மௌனமா இருக்கிறதுனா எப்படி மௌனமா இருக்கிறது? மௌனம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? நமக்கு நம்முடைய அன்பர்கள் பெரும்பாலோருக்கு தெரியும் 3 வகை மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு மௌனம், அதாவது வாய் பேசாம இருக்கிறது. 2வது கர மௌனம் அல்லது கருவி மௌனம், சைகை மூலமாக பேசாம இருக்கிறது. 3வது மனோ மௌனம், மனசு பேசாம இருக்கிறது. அப்ப இந்த 3வது மௌனம் எப்ப சாத்தியப்படும்? மனசு பேசாம இருக்கிறது முதல்ல வாய் பேசாம இருக்கணும், 2 சைகை மூலம் பேசாம இருக்கணும், 3வது மனசு பேசாம இருக்கணும். அப்ப இந்த மனசு பேசாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல வாய் பேசாம இருக்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும். 2வது சைகை மூலமா பேசாம இருக்கிறத ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சாதான் 3வது இந்த மனசு பேசாம இருக்கிறது. ஏன் இந்த வெளியில மனசு பேசாம இருந்தாதான் உள்ளுக்குள்ளார அந்த அருட்பெராற்றின் அன்பு குரலை நாம கேட்க முடியும். அப்ப எப்படி மௌனம் இருக்கணும் அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு கவி ஸ்லைட்ல நான் போட்டிருக்கேன். இது மகரிஷியினுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்குங்க. இது மகரிஷியினுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்க, பார்த்துக்கோங்க. இதுல மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மௌன நோன்பு 2 வகை. மௌன நோன்பு தலைப்பு இது எப்ப எழுதுனாங்கன்னா மகரிஷி மௌனமா இருக்கும் போது எழுதுனதுங்க. இது மகரிஷியோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங். வேணுங்கிற ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. பொதுவாக மௌன நோன்பில் 2 வகை உண்டு. 2 வகையில மௌன நோன்பு இருக்குதுங்க. என்ன 2 வகை? ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு சங்கற்பம் செய்து கொண்டு அவ்வேளை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது. இது ஃபர்ஸ்ட். இது மனதையும் உடலாற்றலையும் சிதறாமல் காத்து தான் விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க துணை செய்யும். ஃபர்ஸ்ட் இது. அதாவது நம்ம மௌனத்துல 3 சொன்னோம். வாய் மூலம் பேசாம இருக்கிறது, 2வது சைகை மூலமா பேசாம இருக்கிறது, 3வது மனசு பேசாம இருக்கிறது. அதாவது மகா மௌனம் அல்லது மனோ மௌனம். இதுல நிறைய ப்ராப்ளத்தோட ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபேமிலியில நிறைய பசங்களை படிக்க வைக்கணும், பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி பலவிதமான எண்ணங்கள் தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆளு மௌனம் நோம்பாற்றி அந்த மகா மௌனத்தை உடனே அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்ப என்ன வழி? மகரிஷி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல உங்களுடைய தேவைகளை முடிக்கணும். ஃபர்ஸ்ட்
என்னது ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு சங்கல்பம் செய்து கொண்டு அவ்வேளை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது. இது மனதையும் உடலாற்றலையும் சிதறாமல் காத்து தான் விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க துணை செய்யும். இப்ப ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும், அப்ப என்ன செய்யணும்? அவங்க மௌனத்துல கண்களை மூடியோ மூடாமலையோ மௌனமா இருந்து ஒரு தவம் செய்யறாங்க. மௌனமா இருந்து கண்கள் மூடி அந்த தவ உணர்வோடு சங்கல்பம் செய்து கொண்டே இருக்கிறது. அதாவது என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல அவனுக்கு ஏற்ற மாதிரி எந்தவித தொந்தரவும் இல்லாம நல்ல சம்பளத்தோட ஒரு சிறப்பான வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வது. இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் மௌனத்துல நம்ம பின்பற்ற வேண்டியது. இது யாருக்குன்னா பேசிக்கா தேவைகள் நிறைய வைத்துக்கொண்டு, எண்ணங்கள் நிறைய வைத்துக்கொண்டு, விருப்பங்கள் நிறைய வைத்துக்கொண்டு இருப்பவர்கள், அதாவது நெசசிட்டியானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெசசிட்டியானது. அதாவது ஒரு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், பையனுக்கு ஒரு வேலை, அல்லது சில உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, உடம்பு சரியாகணும், அதுக்கு ஒரு வாழ்த்து, மனதால நல்லா மௌனத்துல இருந்து வாழ்த்துறது, தவம் செய்து வாழ்த்துவது. அப்ப ஒண்ணு சங்கல்பம் செய்வது, வாழ்த்து சொல்வது. இது ஃபர்ஸ்ட்டுங்க மௌனத்துல முதல் நிலை. அதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு நல்ல ஸ்ட்ராங்கா இந்த இதை அச்சீவ் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற உறுதியோட சங்கல்பம் செய்து கொண்டு அவ்வேளை முடியும் வரையில் பேசாமல் இருப்பது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அப்படி மௌனத்துல இருந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டே இருக்காது. இது முதல் ஃபர்ஸ்ட்டுங்க. இப்ப அந்த நிலையை கடந்தாச்சு. இது இப்ப என் பையனுக்கு வேலை எல்லாம் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என் மகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, எனக்கு எந்த விதமான தேவைகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்தது என்ன, எப்படி மௌனமா இருக்கணும் அப்படின்னா, ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க மகரிஷி, ஆன்ம தூய்மைக்காக, இந்த ஆன்மாவுடைய தூய்மைக்காக வந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு, மௌனத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கிடணும். இப்ப சாமிஜி முன்னாடி 1 மாசம் இருந்தாங்க, அப்புறம் லாஸ்ட்ல ஒரு 15 days 15 நாள் இருந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு அவ்வளவு நாள்ல ஒதுக்க முடியுமா என்னன்னு தெரியலங்க. ஆனா ஒரு மாதத்துல 1 நாள் ஒதுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு 3 நாள் ஒதுக்கலாம். அந்த மாதிரி மௌனம் இருந்தாதான் ஓரளவுக்கு நம்ம மேம்பட முடியும். அப்ப என்ன செய்யணும், ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இவைகளில் இருந்து அக்காலத்தில் விலகி கொண்டு, அங்க போய் உக்காந்துக்கிட்டு கடையை பூட்டிட்டு வந்துட்டோம், அங்க எவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, வீட்டுல அந்த இது அப்படி அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது ஆரம்ப ஸ்டேஜ், நீங்க மௌனம். அது இதனால ரெண்டாவது மௌனத்துல வரும்போது என்னதுங்க, ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் இவைகளில் இருந்து விலகி கொண்டு, அதெல்லாம் அந்த மைண்ட்ல அது வரவே கூடாது. மௌனமாக இருந்து இப்ப மௌனமா இருக்கிறோங்க. இப்பதான் அந்த முதல் சொல்லாம பாருங்க, எண்ணங்கள் பேச வைக்க ட்ரை பண்ணும். இந்த அந்த அது ஒண்ணு நினைச்சிய, இந்த இது ஒண்ணு நினைச்சிய, அதை செய்யணும்னே, இதை செய்யணும்னே அப்படின்னு உள்ளுக்குள்ளார கொண்டு வரும். அந்த ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஒரு அந்த ஆள ஒரு மேல எனக்கு கடுப்பா இருந்தது, இதெல்லாம் செய்ய முடியல, இப்படி மனம் என்ன செய்யும், பல விதமா தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த கருமயத்துல இருந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இந்த கருமயத்துல இருந்து வருது பாருங்க, இதுதான் அருள் பாராட்டு அன்பு குரல். இது கருமயத்துல இருந்து நம்ம தான் வரும்போது இங்க அருட்பெராற்று இந்த குரலா வெளிப்படுது. ஆனா நீங்க மகா மௌனத்துக்கு போயிட்டீங்கன்னா அது அந்த இறைநிலையினுடைய அந்த ரகசியங்கள் அன்பு குரலாக வெளிப்படும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஸ் கடக்காம நீங்க மகா மௌனத்துக்கு போய் அந்த இறைனுடைய ரகசியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு குரலை கேட்கிறதுங்கிறது முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது, சங்கல்பம் மேற்கொள்வது. இரண்டாவது, இந்த மற்ற வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மௌனமாக இருந்து அகத்தாய்வு செய்து கொள்ளல். என்ன செய்யணும், அந்த எண்ணம் வரும் பொழுது ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு, இது தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா அப்படின்னு ஆராய்ந்து இந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் விளைவு என்னவென்று கணித்து, இந்த தேவையற்ற எண்ணமாக இருந்தால் மனதிலே நீக்கி கொண்டு தேவையான எண்ணமாக இருந்தால் மீன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மறுபடியும் போயிடும். சங்கல்பம், ஒரு ஆசை வந்துருச்சு, அந்த ஆசை தேவையான ஆசையா முரணான ஆசையா அகத்தாய்வு செய்து, தேவையான ஆசை என்றால் நிறைவேற்றிக் கொள்வதற்கான திட்டமிடுதல் செய்து, தேவையற்ற ஆசை என்றால் மனதிலே சங்கல்பம் மேற்கொண்டு நீக்குவது. இது மறுபடியும் அந்த முதல் இதில் போய் கனெக்ட் ஆகும். சோ இப்படி அகத்தாய்வு செய்து, அது எப்படி அகத்தாய்வு செய்யணும், தேடி போக வேண்டாம், எண்ணத்தை தேடி போக வேண்டாம், மௌனமா இருந்தா அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதை ஆய்வு பண்ணுங்க. இதுதான் ரெண்டாவது வகை, இருவகை மௌனம். இந்த 2 பேசையும் நம்ம கடந்துட்டோம்னா, அந்த 2 ஸ்டெப்பையும் கடந்துட்டோம்னா
இப்ப நமக்கு எந்த தேவையும் இல்லை, விருப்பமும் இல்லை, சங்கல்பம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தாய்வு செய்து இப்ப மனம் வந்து தூய்மை அடைந்து விட்டது. இப்ப தூய்மை அடைந்து விட்டதுன்னா மனம் மகா மௌனத்துல மனோமௌனத்துல போகும். அந்த மகா மௌனம் மனோமௌனத்துல நிற்கும் போதுதான் இயற்கையை பற்றி, இறைநிலையை பற்றி, காந்தத்தை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி நமக்கு இன்ட்யூஷனாக, உள்ளுணர்வாக அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் மௌனமாக கேட்கும். யாராவது ஒருத்தர் வந்து பேசுற மாதிரி காதுக்குள்ள வந்து அந்த காலம் சொல்லுவாங்க அசரீரி கேட்டது. அசரீரினா என்னது? சரீரினா சரீரத்தோடு பேசுறது. இப்ப நான் சரீரி, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அசரீரினா சரீரம் இல்லாத குரல். என்ன குரலுங்க? உருவமே இல்லாத குரல். அப்ப யாராவது பேகி வருமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நமக்கு உள்ளுணர்வாக தோன்றுது பாருங்க, அந்த இறைநிலையினுடைய அந்த ரகசியங்கள் நமக்குள்ள உள்ளுணர்வா தோன்ற அந்த மௌனத்துல இருக்கும் பொழுது அதுதான் அந்த அருட்பேராற்றின் அன்பு குரல். அப்ப அந்த இறைநிலையுடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் மகிழ்ச்சி. அந்த உணர்ந்த நிலையில நான் சொல்றேன், உணர்ந்தேன், உணர்த்தினேன், விளக்கினேன், விளங்கியே, நான் விளங்கி நான் ஓட்ட விளக்குறேன். அப்ப எப்படி வந்ததா இந்த பிரபஞ்சம், கோள்கள், உயிர்கள், நான், நீங்கள் அனைவரும் எப்படி வந்தோமா? உள்ளது மலர்ந்தது, உள்ளது மலர்ந்தது, உலகங்களாய் உயிரினங்களாய். இந்த உள்ளதுதான் மலர்ந்தது, இல்லாத ஒன்று வந்துடல. அப்ப இந்த இறைநிலையுடைய ரகசியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்கணும்னா மௌனமாக இருக்கணும். சோ இந்த மௌனம் எப்படி இருக்கணும்? முதல் நிலை வந்து சங்கல்பம், இரண்டாவது நிலை வந்து அகத்தாய்வு. இது ரெண்டும் கடக்கும் போதுதான் மூணாவது நிலை மௌனம் வரும். ஆனா இப்ப பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம் மௌனம்? நிறைய இடங்களை நான் பாக்குறேன். நிறைய இடங்கள்ல இவங்களால மௌனமாவே இருக்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித மனம் இருக்கு பாருங்க, அது உண்மையை கண்டு பயப்படுது. இந்த மனம் உண்மையை கண்டு பயப்படுது. பேசுறதுக்கு இந்த மனம் எப்பனாலும் ஆர்வத்தோட இருக்குது, மௌனமா இருக்கிறதுக்கு பயப்படுது. வெளிச்சத்தை கண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இருட்டை கண்டா பயப்படுது. ஆனா இருளும் மௌனமும் தான் இறைநிலை என்பது புரிஞ்சுக்கிட்டா, அந்த எப்பொழுதும் இருப்பது இருளும் மௌனமும், வந்து போவதுதான் இயக்கம்தான் வெளிச்சமும் எண்ணமும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா, அந்த பேசாத பேச்சு, பேசாத பேச்சு, இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, இந்த பேசுற பேச்சு. ஆனா நீங்க மௌனத்துல ஆழ்ந்திருக்கும் போது அந்த பேசாத பேச்சு கேட்கலாம். அதாவது புத்தரை பற்றி சொல்லுவாங்க. புத்தர்கிட்ட வந்து ஒரு வந்து கேட்டாராம், நான் வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லி கொடுங்கன்னாராம். புத்தர் சொன்னாராம், ஒன்னும் இல்லை, என் கூட ஒரு வருஷம் இரு, சரியா போகும் அப்படின்னாராம். நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன், சரியா போன்னு சொல்ல, ஒரு வருஷம் என் கூட இரு, நான் சொல்லி கொடுக்குறேன்னா. சரி, நான் அவர் வந்து புத்தரோட ஒரு வருஷம் இருந்தார். இந்த ஒரு வருஷமா புத்தர் எதுவுமே பேசல அவர்கிட்ட. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு, கேளுப்பா, உனக்கு ஏதோ கேள்வி வைக்கணும்னு கேளு. இல்ல கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்? ஆன்சர் எல்லாம் வந்தாச்சு. ஏன் மௌனமா இருந்தேன்? உங்க கூட மௌனமா இருந்தேன், நான் உணர்ந்துட்டேன், இவ்வளவுதான். அப்ப இறைவனை உணரணும்னா மௌனம் நோன்பு இருக்கணும். நாங்க சிங்கப்பூர்ல இருக்கும் பொழுது வருஷத்துல ஒரு முறை ஒரு 3 நாள் மௌனம் இருப்போம். வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு தனியா ஒரு பங்களா ஒன்று, கவர்மெண்ட் பங்களா இருக்கும், நேச்சர் பிளேஸ்ல தனியா இருக்கும், தனிமையில இருக்கும். அங்க போய் 3 நாள் மௌனத்துக்கு புக் பண்ணிட்டு போயிடுவோம். எப்படி மௌனம் இருப்போம் அப்படின்னா, யாருமே பேசக்கூடாது, ஒண்ணு, செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், புத்தகங்கள் எதுவும் படிக்க கூடாது. ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த சாப்பாடு இதை அரேஞ்ச் பண்றதுக்கு இருப்பாரு. எல்லாரும் போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஒருத்தர் பேசுற ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய போன் நம்பரை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிடுவோம். இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அவருக்கு கால் பண்ணணும், மற்றவங்க எல்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்ப அந்த சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும், டீ இதெல்லாம் அந்த ஸ்கெட்யூல் படி கரெக்டா வந்துடும். காலையில ஒரு தவம், மதியம் ஒரு தவம், சாயந்தரம் ஒரு தவம், ஒரு 3 தவம் இருக்கும். மீதி எல்லாம் டோட்டல் சைலன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள்லாம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ என்னடா அது வந்து இருக்கு, இப்படி பண்ணு, அப்படியே ஒரு மாதிரி, அப்படியே அவங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செகண்ட் நாள் கொஞ்சம் அமைதியாவாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா டோட்டல் சைலன்ஸ் ஆயிடும். தவம்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப இப்ப நிறைய பேர் சில சொல்லுவாங்க, துரியாதீதம் எனக்கு வரல அப்படி சொல்றவங்களுக்கு எல்லாம் இதுதான் ஐடியாங்க. 3 நாள் தொடர்ந்து இந்த வகையா மௌனம் இருக்கணும். பேசிக்கிட்ட மௌனம் கிடையாது. 3 நாள் தொடர்ந்து நீங்க மௌனமா இருந்தீங்க, கட்டாயம் துரியாதீதம் உங்களுக்கு சித்திக்கும்.
அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க மௌனம், தொடர் மௌனம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? மறுபடியும் சொல்றேங்க, மௌனம்னு பேச்சை மாத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மௌனம் நடத்துறவங்களும் பேசக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நிறைய நிறைய பாத்தீங்கன்னா மௌனம் நடத்துறவங்க தவம் நடத்துறாங்க, சிந்தனை உரை கொடுக்குறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏட்டா மௌனத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. வெளியில வந்ததும் மௌனம்னு பேச்ச மாத்திட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதல்ல, உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவன் பேசுறத கேட்கணும்னா வெளியில பேசுறத உள்ள போகக்கூடாது. அதாவது உள்ள இருந்து அவுட்புட் வரணும், வெளியில இருந்து இன்புட் போகக்கூடாது. அப்ப ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பேராசிரியரை பேசுறப்ப நானே மௌனம் நடத்துறேன், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் பேசுறதா உங்களுக்கு கேட்குமே தவிர உங்களுக்குள்ளார இருக்க இறைவன் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அந்த அருட்பெராட்டு அன்பு குரல் நீங்க கேட்க முடியாது. அப்ப எப்படி உண்மையான மௌனம் எப்படி இருக்கணும்? நடத்துறவரும் பேசக்கூடாது, பயிற்சியாளர்களும் பேசக்கூடாது. அப்ப எப்படி மௌனம் இருக்கிறது? ஒரு தவம், காலையில ஒரு தவங்க, அதுக்கப்புறம் ஆகத்தாய்வு பண்ணிக்கலாம், அப்படியே ஃப்ரீயா விட்டோம்னா மைண்ட் அப்படியே ஃபுல் மௌனத்துல இருக்கணும். நடுவில் இன்னொரு தவம் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஒரு தவம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இது எல்லாம் மௌனத்துல இருக்கணும். ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஒரு ஆசிரியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது. இந்த அவரை பற்றிய பெருமையில் இப்போ ஏனே சொன்னாங்க பாருங்க, ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி கடைசியா சொன்னாரு, இந்த பேராசிரியர் அவர்கள் மௌனம் நடத்தினால் நிறைய கூட்டம் வரும், ஹாலே ரொம்பி வலியும் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தாரு. நான் அவர்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன், ஐயா அவங்க நடத்தினா நிறைய கூட்டம் வரும்னு சொன்னீங்களே, ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க ஆற்றல். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, சாமிஜிலாம் மௌனம் இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவருடைய அந்த காந்த களம், மகர்ஷியோட அந்த காந்த களம் அவ்வளவு பெருசு. ஸோ அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அங்க போய் நம்ம மகர்ஷியோட மௌனம் இருக்கும்போது நம்மளும் அந்த மௌனத்துல போயிடுவோம். அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படின்னா, ஐயா அந்த பேராசிரியர் வந்து அப்ப அவ்வளவு காந்த களம், அவ்வளவு நல்ல காந்த களமாங்க, ஏன் பவர்ஃபுல்லாங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த அவங்க வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னாரு. மௌனம் நடத்தும்போது நல்லா பேசுவாங்களா? நல்லா பேசுனா அது கருத்தரங்கம், அது வந்து தத்துவ விளக்க பயிற்சி, மௌனம் கிடையாது. மௌனம்ங்கிறது என்ன? ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அருட்பெராற்றின் அன்பு குரலை கேட்பதற்கு தான் மௌனம் நோன்பு. அப்ப மௌனம் நோன்பு எப்படி இருக்கணும்னா, நடத்துறவர்னே இன்னும் சொல்ல போன தேவையில்லை. நாங்க இந்த ஸ்கீப்பூர்ல நடத்தும் போதெல்லாம் நடத்துறவர் கிடையாது, ஒரு சிடி, சாமியோட சிடி அந்த தவம் போட்டோம். காலையில ஒரு தவம், மதியம் ஒரு தவம், சாயந்தரம் ஒரு தவம், சிடி பிளே பண்ணும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க சைலன்ஸ்ல இருப்பாங்க. அப்படியே காலையில எந்திரிச்சா எக்ஸசைஸ் மட்டும் நல்லா பண்ணுவாங்க, நேரத்துக்கு சாப்பாடு டீ எல்லாம் கரெக்டா வந்துடும், அளவோட சாப்பிடுவாங்க, ஃபுல் மௌனத்துல இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் உண்மையிலே இந்த அருட்பெராற்றின் அன்பு குரலை நாம் கேட்க முடியும். ஏன் இதை நான் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மௌனம்னு பேச்சு போட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தா அந்த மௌனத்துக்கு வேலை இல்லை, அந்த மௌனம் நடத்துறவங்களுக்கு வேலை இல்லை, மௌனத்தை ஏற்பாடு செய்த அந்த அமைப்புக்கும் வேல்யூ கிடையாது. அவங்க வெளியில இருக்க பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க, என்ன மௌனம்னு பேச்சு போட்டு பேசிட்டு இருக்காங்க, இது என்னடா மௌனம், இது எதுக்கு மௌனம்னு பேச்சு போடணும் அப்படின்னு நம்மளை கேலி பேசுவாங்க. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்முடைய எண்ணம் என்ன? இறைவனை உணரணும், அந்த அருட்பெராட்டி அன்பு குரலை கேட்கணும். அப்படின்னா உண்மையான மௌனத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து அமிழ்ந்து அமிழ்ந்து உறைந்து உறைந்து அதுல போக நமக்கு உள்ளுணர்வாக, எப்படி மகான்களுக்கு அந்த அருட்பெராட்டின் அன்பு குரல் கேட்டதோ, வள்ளலாருக்கு கேட்ட அந்த அன்பு குரல், மகர்ஷிக்கு கேட்ட அந்த அன்பு குரல், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேட்ட அன்பு குரல், விவேகானந்தருக்கு கேட்ட அந்த அன்பு குரல், திருவள்ளுவருக்கு கேட்ட அந்த அன்பு குரல், எல்லா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கேட்ட அந்த அன்பு குரல் நமக்கும் கேட்கும். ஏனால் நாமளும் அதே போல ஒரு உயிர் தான், இறைவனை உணர்வதற்காகவே வந்த ஒரு அரிய பிறவிதான் நாம அதை உணரோம்னா மௌன நோன்பாற்றி ஆழ்ந்து அமிழ்ந்து உறைந்து அதிலே திளைத்து உள்ளுக்குள்ளார அந்த அருட்பெராற்றின் அன்பு குரலை கேட்டு அந்த இறை உணர்வு பெற்று இறைநிலை ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு உணர்ந்த நிலையிலே மற்றவர்களுக்கு உணர்த்த முயற்சி செய்வோம். அதற்கு எல்லாம் அல்ல இறையறலும் குருவர்களும் நமக்கு என்றென்றும் துணை இருக்கட்டும். அந்த உணர்ந்த நிலையிலே இப்பொழுது கடவுள் யார் என்று கேட்டு பாருங்கள். கடவுள் யார் என்று கேட்டால் அந்த அருட்பெராற்றின் அன்பு குரல் நமக்கு சொல்லும், கடவுள் ஒன்று, அது பூரணமானது, அது ஓமையற்றது, அதுவே பஞ்சபூதங்களாக இருக்கிறது, அதுவே பஞ்ச தன்மாத்திரைகளாக இருக்கிறது, அது எங்கும் நிறைந்திருக்கிறது, அணுவுக்குள் அணுவாகவும் அண்டத்துக்குள் அண்டமாகவும் உயிர்களுக்குள் உயிராகவும் அது இருக்கிறது. அது எங்கும் நீக்கு மறைந்திருந்த பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம், இறைநிலை, மௌனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த உணர்வு நம் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் அல்ல இறையறலும் குருவர்களும் நமக்கு என்றென்றும் துணை இருக்கட்டும். இவ்வளவு
நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த மௌன நோன்பாற்றி தன்முனைப்பு ஒழித்து இறை உணர்வோடு சிறப்பாக வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு. முதலாவது அன்பராக ராணி மேரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயாக்கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. சொன்னீங்க மௌனம் ஒரு நாள் விருதுதான் கொடுக்குறாங்க. பிரேக் ஆகுதுமா நீங்க பேசுறது. நம்ம மன்றங்கள்ல சிந்தனை விருந்து மௌனம் போட்டுட்டு சிந்தனை விருந்து தான் கொடுக்குறாங்க. நீங்க அதை அருமையா கேட்டு சொன்னீங்கய்யா. ஓகேம்மா. இனிமேலாவது ஆசிரியர்கள் சிந்தனை விருந்துன்னு போட்டுட்டு சிந்தனை விருந்து கொடுக்கவும் மௌனம் போட்டுட்டு மௌனம் கொடுக்கற நல்லா இருக்கீங்க. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதலோகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வேதலோகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாக்கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. ஐயா நாங்கெல்லாம் எங்க மன்றத்துல மாசத்துல ஞாயிறு மௌனம் இருக்கும் ஐயா. அங்க இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5 தவமாவது அட்டன் பண்ணிக்குவோம். அகத்தாய்வு பண்ணுவோம். அந்த அகத்தாய்வு பண்ணும்போது நமக்கு ஒண்ணுமே தோணாம இருக்க மாதிரி சூழ்நிலை சில நேரம் அமையுதுயா. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஏன் அத மாதிரி அமையுது? அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லம்மா. அதாவது அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது அகத்தாய்வு நம்ம பண்ணணும்னு தனிப்பட்டு இல்லை. இப்ப நம்ம ஆரம்ப நிலையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில நமக்கு நிறைய எண்ணங்கள் தேவைகள் இதெல்லாம் வரும்போது அதை அகத்தாய்வு பண்றோம். அதெல்லாம் கடந்துருச்சுன்னு வைங்க. அங்க எந்த இதுவுமே வரலங்கிறது தான். அப்படித்தான் இருக்கணும். அதுதான் மகாமௌனம். சில டைம் நமக்கு தூக்கம் கூட வந்துருதுயா. அந்த இடத்துல தூக்கம் வந்துருச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி களைப்புல இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம். முதல் நாள் தூங்கல. ஆமா, களைப்பு வந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். ஃப்ரீக்வன்சி குறையும் போது தூக்கம் வந்துடும். நம்ம களைப்பு இல்லாம இருந்த போது அந்த ஃப்ரீக்வன்சி குறையும் போது தான் நம்ம அந்த இறை உணர்வை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு அந்த உள்ளுணர்வா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தொடர் மௌனம் தான் அந்த துரியாதீத நிலை நமக்கு அடைய முடியும். நிச்சயமா கிடைக்கும். யாரெல்லாம் துரியாதீதம் எனக்கு மன நிலைக்கலன்னு நினைக்கிறவங்க எல்லாம் தொடர் மௌனம் நான் சொல்றது காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடுறது அது கிடையாது. வீட்டுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை நமக்கெல்லாம் அது கிடையாது. அது தொடர் மௌனம் கிடையாது. நம்ம ஆலியாருக்கே போறீங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்க ஸ்பீச் எல்லாம் கேட்க கூடாது. நீங்க போய் மணிமண்டலத்துல போய் உட்காந்துக்கோங்க. அரிய திருக்கோயில போய் உட்காந்துக்கோங்க. தனிமையில இருங்க. உங்களுக்குள்ளார அப்படியே கவனிக்க ஆரம்பிங்க. அப்ப கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் மனம் இந்த இன்னர் டிராவலுக்கு போகும். இப்போ இன்னர் டிராவல்ல போகும் பொழுதுதான் ஃப்ரீக்வன்சி நல்லா குறையும் பொழுது நம்மளே அறியாமலே நிறைய இப்போ சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, அது நான் உணர்ந்தேன்னு பாரு. அதை சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அறியாமலே வரும். இப்ப நீங்க ஒரு பேராசிரியரா இருக்கீங்கன்னா சில சமயம் நம்ம ஸ்பீச் கொடுக்கும் பொழுது நம்மள அறியாதே சில நல்ல கருத்துக்கள்லாம் வரும். அது நமக்கெல்லாம் அதை சிந்திச்சிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி கருத்துக்கள். ஆனா அது தானா வரும். இது எப்படி வருதுன்னா நம்ம அந்த குருவோட கனெக்ட் ஆகும்போது அந்த 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 பிரபஞ்ச காந்த களத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது அவங்களுடைய கருத்து நம்ம மூலமா வெளிப்படும். இப்ப மகான்களுடைய கருத்துக்கள்லாம் அந்த வான்காந்தத்துல ஃபுல்லா பதிஞ்சு இருக்குது. அந்த கருத்துக்கள்லாம் கூட நம்மளுடைய கருத்துக்கள்லாம் அப்படியே நம்ம மூலமா வெளியேறோம். நம்ம பேசி முடிச்சுட்டு கேட்டோம்னா இந்த கருத்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் எப்படி வரும்னா அந்த ஃப்ரீக்வன்சி குறையும் போது அந்த மகான்களோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கு வரும். இதுதான் அந்த உள்ளுணர்வு அப்படின்றது. இது மௌனமா இருக்கும்போது நிறைய வரும். ரியலா உண்மையான மௌனத்துல இருக்கும்போது அந்த உள்ளுணர்வு நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். கவிதை மாதிரி கூட வரும். சாமிஜி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோணும் போது எழுதி வச்சுக்கோங்கம்பாங்க. நம்மள அறியாது. ஏன்னா அப்ப வந்திருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பி அதை நமக்கு ரீகால் ஆகுமான்னு தெரியாது.
அப்ப அந்த மாதிரி நேரங்கள் ஏதாவது அந்த மாதிரி உள்ளுணர்வா தோணும்போது அதை எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில அன்பர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து அலமேலுன்னு நினைக்கிறேன், அலமேலு மங்கைன்னு ஒரு அம்மா கும்பகோணத்துல டெய்லி ஏதாவது ஒண்ணு எழுதி அனுப்புவாங்க. சில நாளுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பானதாலாம் இருக்குது. ஒரு 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 துணை பேராசிரியர் தான் அவங்க. அவங்க வந்து எழுதி அனுப்புறாங்க, அவங்க டெய்லி அனுப்புறாங்க. அது வந்து சாமிஜியோட கருத்தை ஒட்டி தான் இருந்தா கூட அது ஒரு வித்தியாசமா நல்ல வரிகளாக இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மௌனத்துல இருந்தாதான் அந்த மாதிரிலாம் வரும். அதனால நாம வந்து இந்த வெளியில பேசுறத குறைச்சு உள்ளுக்குள்ளார கவனிக்கிறத அதிகரிச்சாதான் அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது வரும். இறை உணர்வுங்கிறது வராத உலக சமாதானங்கிறது கேள்விக்குறிதான். சரியா, மிக்க நன்றி. ஏன்னா நமக்குள்ளாரே சமாதானம் ஆகாத போது உலகத்துக்கு எப்படி சமாதானத்தை சொல்ல முடியும்? சரி, மிக்க நன்றி ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீண்டும் வேதலோக அம்மா அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறோம். வாழ்க வளமுடன். மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பிரமிளா பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். எக்ஸலன்ட் ஸ்பீச்சுங்க ஐயா. முன்னாடி அன்மியூட் பண்ண அதுக்கு கிளியரா வரலங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா ஸ்பீச். ரொம்ப நாள் ஆச்சு ஐயாவோட ஸ்பீச் கேட்டு நானு. இப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. வாழ்க வளமுடனுங்க ஐயா. டவுட் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அன்பான வாழ்த்துக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அங்கேற்கண்ணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. முதல் முறையாவும் கேட்கிறேன், ரொம்ப அருமையா இருந்தது. எப்படி மௌனம் இருக்குங்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வீட்டுல எங்களால எல்லாம் இருக்க முடியலையா, நீங்க அதையும் சொல்றீங்க. ஒரு நாள் இருக்கிறதெல்லாம் பெருசா இதா வராது அப்படின்னு. அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நத்திங்மா. அதாவது சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரம் கூட இருங்க, வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கிடைக்கும், அப்பயும் நீங்க மௌனமா இருங்க. அது என்ன ஆகும், ஒரு கட்டத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழக 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 ஒரு கட்டத்துல அதுக்கான வாய்ப்பு உருவாகும். இந்த வாய்ப்பு உருவாகும் போது அதை கண்டினியூஸா இருந்துக்கலாம். அதனால எதுவுமே வந்து யூஸ் இல்ல அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. அதாவது நான் சொல்றது தொடர்ந்து இருந்தா முழுமையான பலன் கிடைக்கும்னு சொன்னேனே தவிர, பலன் கிடைக்கும். ஒரு சாமி 1/2 மணி நேரம் இருந்தா கூட ஓகேங்கிறாரு, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருப்பாங்க அப்படிங்கிறாரு. நாங்க ஆலியார் வர்றப்ப இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அங்க சிந்தனை உரை கேட்டுக்கிட்டே தான் மௌனம் இருக்கிற மாதிரி இருக்கும். 5ஆவது நாள் போறப்ப பேச்சே வராது, திரும்ப பேசவே மாட்டோம். எல்லாரும் எது கேட்டாலும் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். வாய் திறந்து வார்த்தை வராது. அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் அதிக நாள் இதே மாதிரி எங்க ஆலியார்ல இருந்துட மாட்டோமான்னு தோணும். கடைசி வீட்டுக்கு போய் தானே தீரணும், அங்கே வந்துருவோம். அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க சொன்னதுல நிறைய நல்ல விளக்கங்கள் கிடைச்சதுயா. முயற்சி பண்ணி கட்டாயம் இதை செயல்படுத்துறேன் ஐயா. அதை வெற்றியும் அடையணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் அடைவேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி ராதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா சுந்தரிம்மா. நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்றது வந்து தவமும் வந்து மௌனமும் நமக்கு நாமளே உணர்ந்தாதான் சொல்ல முடியுமே தவிர எழுத்துல எழுதவும் முடியாது, அடுத்தவங்க கிட்ட சொல்லியும் உணர்த்த முடியாதுங்க ஐயா. அது 100% உண்மைங்க ஐயா. அதே மாதிரிங்கய்யா, நீங்க சொன்னீங்கல்ல மௌனம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு. கொரோனா பீரியட்ல ஒரு சில பேராசிரியர் முன்னாலேயே சொல்லிடுவாங்க, ஸ்பீச் கொடுத்துட்டு நான் கடைசி வரைக்கும் பேச மாட்டேன், தவம் எடுப்பேன், இந்த 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 டாபிக் மட்டும் கொடுப்பேன், நீங்க சிந்தனை செஞ்சு தச்சோதனை செஞ்சு நோட்ல எழுதிக்கங்க அப்படின்லாம் சொல்லி நாங்க அட்டென்ட் பண்ணிருக்கோம் ஜூம்ல. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்கும்போது மைண்ட் டைவர்ஷன் ஆயிடுதுங்க ஐயா, அவங்க ஸ்பீச்ல கவனம் போயிடுது. ஆமாங்க ஐயா, கரெக்ட் தாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி உமாசங்கரிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நல்ல தம்பி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம மௌனத்துல விரிஞ்சி போய் மெரிச்சு ஆயிட்டோம்னு வைங்க இறைத்தன்மையோட, அப்போ அந்த மௌனத்துக்கு இறைத்தன்மையோடைய குவாலிட்டி வந்துடும் இல்லையா? நம்ம வந்து மௌனத்துல
அப்ப இறைத்தன்மை தான். பட் இறைத்தன்மையா இருந்தாலும் அதனோட விருந்து நம்ம போய் அதுல போய் ஐக்கியமாகும் போது இறைத்தன்மையோட குவாலிட்டி வந்துடும் மௌனத்துல. எண்டு மௌனத்தினுடைய ஆழம். இப்ப இறைத்தன்மையோட குவாலிட்டி வந்தோம்னா நீங்க அந்த கவிதையில சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க. சொன்னீங்க இதுக்கு மட்டும் காலம் அடாப்ட் ஆகும், மௌனத்துக்கு மட்டும் சொன்னீங்க. ஆனா அந்த இறைத்தன்மைக்குள்ள 4ல் 3 ஆகும், காலம் மட்டும் ஆகாது. நீங்க அதுக்கு நேரம் விளக்கம் கொடுப்பீங்க. பட் நான் கொஞ்சம் மூவ்மெண்ட்ல இருந்ததுனால சரியா கவனிக்க முடியல. காலத்துக்கும் இது அடாப்ட் ஆகணும்ல, ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? இல்ல அதாவது அந்த கவியில எண்ணம் காலமற்று இருக்கும் சொல்றது போது மௌனத்துல காலம் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மௌனத்துல நீங்க இருக்கும்போது, அதாவது இயக்கம் இருந்தாதான் காலங்க. இப்ப இறைநிலை எப்படி இருக்குதுன்னா மகரிஷி இருப்பு நிலைன்னு சொன்னா கூட இன்னொரு இடத்துல சொல்லும் போது நுண் அதிர்வு நிலையில இருக்குங்கிறாரு. காலத்தின் நுண்ணதிர்வு கண் சிமிட்டும் நேரம் அப்படின்றாரு. அந்த நுண் அதிர்வு நிலையில இருக்குன்றாரு. இப்ப நாம மனம் இந்த வாக்கு மௌனம் கருவி மௌனம் கடந்து மனோ மௌனத்துக்கு போகும்போது, அதாவது அதை இது மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அது தனி இது தனியா சிந்தனை பண்ணுவோம். இப்ப மௌனத்துல ஆழ்ந்து போகும்போது அங்க மௌனத்துல எண்ணம்ங்கிற ஒரு இயக்கம் இல்லாத நிலை, மனோ மௌனம் வந்துருச்சுன்னா அங்க இயக்கம் அந்த சப்ளிமேஷன் ஆகி நிலையில ஒரு சமநிலையில இருக்கும் பொழுது, அங்க இயக்கம் இல்லாத பொழுது அங்க காலம் அப்படிங்கிற ஒரு டைம் கால எல்லை கடந்துருதுன்றாங்க. அதாவது இப்ப ஒரு நாள் இருக்கிறோம், 1 மணி நேரம் இருக்கிறோங்கிற கால எல்லையை கடந்து விடுகிறது மனம். அதுதான் அந்த கவியில மகரிஷி சொல்றது. நாம அந்த இறைனுடைய தன்மைன்னு சொல்றது அந்த இறைனுடைய அந்த நுண்ணதிர்வு நிலையை சொல்லும் போது அதுக்கு காலம் என்ற ஒன்று இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அதாவது உண்மையை சொல்லணும்னா அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இறைநிலையை பத்தி சொல்லும் போது. அதுக்கு மற்றதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா அது ஒவ்வொன்றா விளக்கி சொல்லும் பொழுது, இப்ப முதல்ல சாமிக்கு என்ன சொன்னாங்க, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் இருப்பு இயக்கம் அப்படின்னாங்க. அப்புறம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு எனும் வளம் 3 ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வமாம்னாங்க. அப்புறம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் அப்படின்னு வளம் 4 அப்படின்னு மாத்தினாங்க. இது எல்லாம் ஏதோ சாமி வேற வேறையா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் ஒன்னேதான் சொன்னாரு, அழுத்தம்னு உந்தாற்றல் ஒன்றை கொண்டுதான் சொன்னாரு. விளக்கம் கொடுக்க வரும் பொழுது தொகுத்துணர்வுல எல்லாம் ஒண்ணுங்க. பகுத்துணர்வு பார்க்கும்போது பகுத்து பார்க்கும்போது வெள்ளம் வேற வேற. அப்ப இறைநிலை மொத்தமா பார்க்கும்போது இருப்பு நிலை முடிஞ்சு போச்சு. அழுத்தம் ஆற்றல், அந்த எனர்ஜி அதோட முடிஞ்சு போச்சு. அது கினமேட்டிக் கோரிங் ஃபோர்ஸா இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அது என்ன மாதிரி பரிணமிக்குது, தன்மாற்றம் அடையுதுன்னு சொல்லும் பொழுதுதான் அதுக்குள்ளார பேராற்றல் ஒளிஞ்சு இருக்கிறது. எப்படி வந்துச்சுன்னு கேள்வி வைக்கிறோம் நம்ம. அப்ப அதோட பேராற்றல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன்னா அதுக்குள்ள பேரறிவு இருக்குது. அது எப்படி ப்ராப்பரா இயங்குது, ஏன்னா அதோட காலத்தோட தன்மை அதுக்குள்ளார இருக்கிறது. அப்ப எல்லாமே அதுக்குள்ள உள்ள இருந்தது வெளிப்படுது. உள்ளத சொல்லும் போது ஒன்றுன்னு சொல்றோம், வெளிப்படுறத சொல்லும் போது ஒவ்வொரு வேற வேற பேரை வச்சு சொல்றோம். இப்ப மௌனத்திலே கால எல்லை கடந்து விடுகிறோம் அப்படி சொல்லும் போது மௌனத்துல இந்த காலம், அதாவது இப்ப நமக்கு யூஸ் பண்ற டைம், அந்த காலத்தை கடந்த நிலைக்கு நம்ம போயிடுறோம். அது மட்டும் ஆழ்ந்து போயிடுறோம். ஏன்னா அங்க இயக்கமற்ற நிலையில இருக்கும்போது இயங்கினாதான் அந்த டைம் அப்படிங்கிறது வரும். அங்க இயக்கம் இல்லாத போது டைம் வரல, டைம் இல்லை அப்படிங்கிறதுதான் அதோட அர்த்தம். இங்க நாம இறைநிலையை பற்றி விளக்குற அந்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம்னு விளக்கும் பொழுது அந்த இறைநிலை வெளிப்படுதலை நாம அதுல சாமிஜி சொல்றாங்க. சோ ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே சரிதான். அது சொல்ற இடம் வேற, இது சொல்ற இடம் வேற, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். திருப்தியாச்சா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இல்லையா, நீங்க சொன்னது எனக்கு மூணு பதில் எனக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கு. சரி சரி. அழுத்தம் ஒண்ணு சொன்னீங்க, இயக்கம் இருப்பு ஒண்ணு சொன்னீங்க, அப்புறம் அதுல இருந்து இது ஒண்ணீங்க, அந்த பகுப்பாய்வும் அதுக்கும் சொன்னீங்க. கரெக்ட். நான் கேட்டது ஒண்ணுதான், எனக்கு 4 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே ரைட். வாழ்க வளமுடன். ரைட்டுங்க, வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கஸ்தூரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய இன்றைய சிறப்புரை நல்லா இருந்ததுங்க ஐயா, கேட்கறதுக்கும் சரி, அது முறைய வாழ்வில் பின்பற்றுறதுக்கும் ரொம்ப சிறப்பான பதில் விளக்கம். அதுவும் இப்ப ஐயா கேட்ட கேள்விக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறீங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, மனம் அடங்க கல்லாதவர்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிற வார்த்தை எப்படிங்க ஐயா சொல்றாங்க? மனம் அடங்க இல்லாதவங்களுக்கு வாய் ஏன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு
எதிர்மறையான விஷயமா இருக்குங்க. அதுக்கு விளக்கம் வேணுங்க ஐயா. அப்புறம் மனம் சுவாமிஜியோடைய இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன், நீங்க பதில் அப்புறம் சேர்த்துக்கங்க. மகரிஷி அவர்கள் வந்து பல மாதங்கள்லாம் மௌனம் இருந்திருக்காருங்க. அவர் பின்பற்றுற முறை என்னங்க ஐயா? அது இப்ப இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க ஐயா. நான் இடையில எனக்கும் வெளியில போயிட்டு இருந்தேங்க ஐயா, அதுல கவனிக்காம இந்த அருட்பெராற்றி அன்பு குரலுடைய மொத்த சாரமே மகரிஷி மௌனமா இருந்த மெத்தடு தான். அதாவது வாய் பேசக்கூடாது, மனசு இது சைகை மூலம் பேசக்கூடாது, மனசும் பேசாம இருக்கணும். அப்ப ஒரு நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், வெளியில இருந்து எதுவும் கேட்கக்கூடாது. வெளியில இருந்து எதுவும் கேட்கக்கூடாது. இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கக்கூடாது. சாமிஜியை பேச மாட்டாங்க, யாரும் அன்னைக்கு பேச மாட்டாங்க, பேராசிரியர் யாருமே பேச மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. அவ்வளவுதான். சாமிஜி மௌனமா இருப்பாரு, எல்லாரும் மௌனமா இருப்பாங்க. ஒரு டீ பிரேக்னா ஒரு தாளம், ஒரு சவுண்ட், ஒரு தாளம் தட்டுவாங்க, எல்லாம் போய் டீ குடிச்சிட்டு வருவாங்க. லஞ்சுனா ஒரு தாளம் தட்டுவாங்க, லஞ்சுக்கு போயிடுவாங்க. அது அவ்வளவுதான் நடக்கும். ஒரு தாளத்தை வந்து நம்ம தாளம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு தாளம் தட்டுவாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு கிடையவே கிடையாது. பேராசிரியர்கள் நடத்துறவரும் பேச மாட்டாங்க, சாமிஜி பேச மாட்டாரு, எந்த பேராசிரியரும் பேச மாட்டாங்க. இதுதான் மகரிஷி மௌனமா இருந்தபோது, அதுதான் உண்மையான மௌனத்துக்கு நம்மளை இட்டு செல்லும். அதுதான் இன்னைக்கு மொத்த ஸ்பீச்சே அதுதான். நீங்க திரும்ப எகைன் நீங்க அதை கேட்டுக்கோங்க யூடியூப்ல. தூக்கம்ன்றது இருக்காதுங்களாங்க ஐயா? யாருக்கும் தூக்கம்ங்கிறது அந்த நேரத்துல வர்றது இல்ல. அதாம்மா, நீங்க களைப்போடு வந்து மௌனமா இருந்தா தூக்கம் இயல்பா வந்துருமா. நீங்க நான் ராத்திரி சரியா தூங்கல, களைப்போட வந்து மௌனமா இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி குறைஞ்சும் போது ஆட்டோமேட்டிக்கா சிலருக்கு தூக்கம் வந்துருங்க. ஆனா அதே இது அந்த இறை உணர்வு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா தூக்கம் வராதுங்க, தூக்கம் இருக்காது. தூங்காம தூங்குறதுங்கிறது அந்த நிலைக்கு வந்துடும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கும், ஆனா நம்ம வந்து தூங்க மாட்டோம். அந்த நிலையில இருக்கும்போது தான், அதுதான் அந்த சாமிஜி சொல்லுவாங்களே, இறைநிலையோடு எண்ணத்தை கலப்பி விடும் பொழுது ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்கிறது. அதுதான். ஆமாமா. நன்றி. இப்ப நீங்க அந்த மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அது கேட்டீங்க. இது ஒரு சித்தர் பாடியது. அதாவது மனம் அடக்கன்னு கூட சொல்லல, அது மனம் அடங்கனாரு. எப்ப மனம் அடங்கும் அப்படின்னா, இறை உணர்வு, இறைநிலையில மனம் ஒன்ற நம்முடைய பதிவுகள் கழியதான் மனம் அடங்கும். அதான் அடக்குதல் இல்லை. ஏன்னா சாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க, மனதை அடக்க முடியாது. அடக்க நினைச்சா அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்ங்கிறாரு. அதே இதுதான் அடங்கும். அதாவது அடக்குதல்ங்கிறது வேற, அடங்குதல்ங்கிறது வேற. அடக்குதல்னா நான் ஃபோர்ஸ் பண்ணி பேசாம இரு அப்படின்னு சொல்றது அடக்குதல். அடங்குதல்ங்கிறது அதுவா உணர்ந்து அந்த நிலைக்கு மாறுவது, தன்மாற்றம் அடைவது அடங்குதல் அப்படிங்கிறது. அப்ப இந்த மனம் அடங்க அப்படின்னு சொல்லும் போது, மனம் அடங்க கல்லாதாருக்கு வாயேன் பராபரமேன்னா, இது என்னுடைய அறிவு கெட்டி வகையில் சொல்றேன். மேபி இன்னும் வேற டெப்தான ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவு கெட்டி வகையில எனக்கு நான் இறையர்களும் குருவர்களும் உணர்ந்த அளவுல நான் சொல்றேன் இதுக்கான ஆன்சரு. மனம் அடங்குதல் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த மௌனத்தில் ஆழ்ந்து இறை உணர்வு பெறும்போதுதான் மனம் அதோடு அடங்கும், இறைநிலையோடு கலக்கும். அதுதான் மனம் அடங்குதல். தன்னுடைய மூலத்தோடு ஒன்றுதல், அது மனம் அடங்கல். அந்த மனம் அடங்க கற்றவர்கள் தான் அந்த விழிப்பு நிலைக்கு வரும் பொழுது அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல விஷயமா இருக்கும், சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மனம் அடங்க கல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எமோஷனல் மூட்ஸ்ல இருப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்பாங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம செய்கிற செயல்களும் பேசுற பேச்சுக்களும் பெரும்பாலும் யாருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்காது, நன்மை தரக்கூடியதாக இருக்காது. அதனாலதான் மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரம் என்றாரு. உங்க மனதை அடங்கி நல்ல விஷயம் சொல்ல முடியாதவங்களுக்கு எதுக்கு இவங்க பேசணும், அவங்களாம் பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல சொல்லி இருக்கிறதாக நான் கருதுறேம்மா. வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏஎஸ்கேன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசு. ஏஎஸ்கே, வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்ததாக மல்லிகா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மல்லிகா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னன்னாக்கா, நம்ம மௌனமா இருக்கும்போது, வீட்டுல டைம் இருக்கும்போது கூட நம்ம வீட்லயே இருந்து கூட மௌனமா இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வீட்டுல வந்து நம்ம ரோட ஒட்டி இருக்கிறதுனால நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் வருது, ஏதாச்சும் ஒரு தடங்கள் அதெல்லாம் வருது. சோ அது வந்து நம்ம உள்மனம் அமைதியா இருக்கிறதுக்கு அது ஏதாச்சும் பாதர் பண்ணுமா, அது தடங்கள் வருமா, அது எப்படி அதை சரி பண்ணலாம், நம்ம எப்படி உள்ளுக்குள்ள எப்படி அமைதியா இருக்கலாம்? வெளியில இருந்து நிறைய சவுண்ட் வருது, அதுல தவிர்த்து உள்ளுக்குள்ள எப்படி அமைதியா இருக்கலாம்?
அதாவது பொதுவா வந்து இந்த அந்த காலத்துல சித்தர்கள் மகான்கள்லாம் மௌனமா இருக்கிறதுக்கு காட்டுக்கள்லாம் போயிருந்தான் மௌனம் இருப்பாங்க. இப்ப நம்ம காட்டுக்கெல்லாம் போக முடியாது. இப்ப காடுகள்ல போய் அவங்க மௌனமும் தவமும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சப்தம் வருமா வராதானா அங்கேயும் சப்தம் வரும். என்ன சப்தம் வரும்? ஒரு மரம் அசைற சத்தம் வரும், ஒரு மிருகம் நடந்து போற சத்தம் வரும், ஒரு பறவை பறக்கிற சத்தம் வரும், ஒரு ஒரு குயில் கூவுற சத்தம் வரும். இந்த சத்தங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா மனதை உள்ளுக்குள்ளார கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சப்தங்கள்லாம் நம்மளை டிஸ்டர்பே பண்ணாதுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஒரு வண்டி போகுது, அதுவே பழக்கமாயிடும். வண்டி போறதே நமக்கு பழக்கமாயிடும், அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது நீங்க அந்த அந்த சப்தத்துல. ஆனா ஒருத்தர் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க மௌனமா இருக்கும் பொழுது இடியாப்பம் அப்படின்னு ஒரு கத்திட்டு ஒருத்தர் வர்றாரு, அது டிஸ்டர்ப் ஆகும். அது டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இந்த மனமுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மனித குரல்களை வந்து அது விரும்பும், அது வந்து நம்மளை வந்து இந்த மௌனத்தை கலைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அமையும். அதனாலதான் அந்த காலத்துல மகான்கள் என்ன பண்ணாங்க, காடுகளுக்கு போயிட்டாங்க. அங்கெல்லாம் சப்தம் இருக்கும், ஆனா அந்த சப்தம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா அதே காட்டுல ஒரு மனுஷன் வந்து கத்துனானா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, மனுஷன் கத்துனா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ நாம நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம், அவ்வளவுதான். அது நான் என்ன சொல்றேன், மாதிரி சொன்னதே தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருங்க, எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ இருங்க. இருந்துகிட்டே வரோம், டெய்லி அது ப்ராக்டிஸ் ஆகிட்டே வருது. அப்புறம் ஒரு வாரத்துல ஒரு நாள் முழு நாள் இருந்து பாக்குறோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுது. அதுக்கான சூழ்நிலை வந்து அந்த இரையாற்றல் நம்மளை தள்ளிக்கிட்டே போகும், அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ ஒரு கட்டத்துல ஒரு 3 நாள் மௌனம் தொடர இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உண்மையான, மறுபடியும் சொல்றேன், உண்மையான மௌனம். அதாவது யாரும் பேசாம இருக்கிற மௌனம், யாரும் நடத்துறவங்களும் தேவையில்லாத மௌனம். இன்னும் சொல்ல போனா நீங்க தனியா போய் கூட இருக்கலாம், எங்கேயாவது தனியா போய் கூட ஒரு அத்துவான காட்டுல போய் உட்காந்து இருக்கலாம். அதாவது தொந்தரவு இல்லாம இருக்கணும், எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க நீ வாட்டு அத்துவான காட்டுல போய் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலை உருவாகுங்க. நம்முடைய எண்ணத்தை வந்து நினைச்சிட்டீங்கன்னா இறையருள் குருவர்கள் நம்மளை நகர்த்திட்டு போகும். நாம செய்யறோங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம வந்து அதுக்கான தகுதி அடையும் போது அது நகர்த்தி கொண்டு போவோம். சாமிஜி சொல்லுவாங்க, பழம் பழுத்தா தானா மரத்துல இருந்து கீழே விழுந்துருங்க. அது மாதிரி இந்த மனம் பக்குவம் அடையும் போது அதுக்கான சூழ்நிலை இயற்கையை தள்ளிக்கிட்டு போகும். இப்ப நாம மனம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல, இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, நான் அந்த மௌனத்துல வந்து இறை உணர்வு பெறணுங்கிற தாகம் தேடல் அது இருந்தாதான் நம்ம மௌனத்தை நோக்கி நகரவே முடியும், இல்லாட்டினா அது முடியாது. அதனால நம்முடைய எண்ணங்களை வலுவ வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல மௌனமா இருக்க முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் போது மண்டத்துல போய் மௌனமா இருங்க, இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது ஆழியார்ல போய் மௌனமா இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கேயாவது தனிமையில போய் இருக்க பழகி பாருங்க. தனிமை கொஞ்சம் பயமா இருக்கும், தனிமை பயமா இருக்கும். ஆனா தனிமையை உணர்ந்து தனிமையினுடைய அந்த அனுபவம் கிடைச்சிச்சா தனிமை மாதிரி ஒரு இனிமை எதுவும் கிடையாது. ஆக மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா, இறையருள் குருவரால் அது சாத்தியப்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இந்த அகத்தாய்வு இதுலயே நம்ம பண்ணும்போது அதுல மௌனம் வந்து அதுல தடைப்படுமா இல்ல ஓகேவா இருக்குமா? இல்லம்மா, நம்ம நீங்க முழுசா கொஞ்சம் கவனிச்சு கேட்டிருந்தீங்கன்னு சொல்லுவேன். அகத்தாய்வு எப்ப தேவைப்படும், எண்ணம் வந்தாதான் அகத்தாய்வு. எண்ணமே வரலைன்னா உங்களுக்கு எங்க அங்க அகத்தாய்வு இருக்கு? தேவைப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது நான் சொன்னேன், சங்கல்பம். நான் சொன்னதில்ல, மகரி சொன்னதுதாங்க. நானும் புதுசு கிடையாது, மகரி சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் சங்கல்பம், வாழ்த்து. அது முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ்ல வர்றவங்களுக்கு எண்ணம் வரக்கூடியவர்களுக்கு அகத்தாய்வு. எண்ணம் கடந்தாச்சுன்னா மகாமௌனம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க தேடி போய் அகத்தாய்வு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எண்ணம் வந்துச்சுன்னா அகத்தாய்வு பண்ணுங்க, ஆசை வந்தா அகத்தாய்வு பண்ணுங்க, கோபம் வந்தா அகத்தாய்வு பண்ணுங்க, கவலை வந்தா அகத்தாய்வு பண்ணுங்க, அவ்வளவுதான். வரலைன்னா விட்டுருங்க, அது வாட்டு பேசாம விடுங்க, மௌனத்துல இருங்க. ஓகேங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா மௌனத்தை பத்தி. நாங்க இருக்கிறோம் இப்ப 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கிற டைம் தான் இருக்க முடியுது. ஆனா நாங்க மௌனம் இருக்கிறதுல தவம் செஞ்சு, நீங்க சொல்றீங்க தவம் செஞ்சு அதுல கேப் கொடுப்பாங்க, ஒரு 20 நிமிஷம் தற்சோதனை பண்ணி, அது மாரிதாங்க நாங்க இருந்து பழகிறோம். நீங்க சொன்னீங்க ஒண்ணு இல்லாதான் இருக்கணும்னு, தொடர்ந்து ஒரு 3 நாள் இருக்கணும்னு சொல்றீங்க ஐயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கிடைக்கிறதுக்கு அதுல மௌனத்தை நம்ம எந்தெந்த வழிகளை கடைபிடிக்கலாம் ஐயா? இன்னும் நம்ம அந்த குணங்களை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் தவம் பண்றோம், மகரிஷி ஐயா கொடுத்த எல்லா பயிற்சிகளும் செய்யறோம், தற்சோதனை செய்யறோம்.
சில டைம்ல அந்த குணங்கள் சில டைம் எழுச்சி எப்பயாவது பட்டுடுதுங்க ஐயா. நம்ம எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கணும்னு ரொம்ப இருக்கிறோம், அது எப்படி ஐயா இன்னும் நம்ம குறைக்கிறதுக்கு என்ன வழிகள் ஐயா? அதாவது மகரிஷி எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. அறிவை உணர்ச்சிகள் வெல்வது இயல்பு. அதாவது இப்ப சொன்னீங்க எமோஷனல் மூட்ஸ், அது வர்றது வந்து நேச்சர், இட் இஸ் நேச்சர். அறிவை உணர்ச்சிகள் வெல்வது இயல்பு. ஆனா உணர்ச்சிகளை அறிவு வெல்வது சிறப்பு. இப்ப நம்ம சிறப்பு நிலையை அடையணும்னு சொல்லும் பொழுது நம்ம ஓகே, நம்ம இவ்வளவு நாள் பயிற்சி செய்யறோம், நமக்கே கோவம் வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. உள்ள இருந்தது வந்துருச்சு, அவ்வளவுதான். அது அத்தோட விட்டுற வேண்டியது. இனிமேல் நான் கோவப்படாம இருந்துக்குவேன் அப்படின்னு மகரிஷி சொல்லக்கூடிய அந்த நீங்க 1/2 மணி நேரம் இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் இருந்தாலும் சரி, முழுமையான மௌனத்துல இருக்கணும். அதுதான் நோக்கம். அந்த முழுமையான மௌனத்துக்கு எது தடையா வருது? நம்மளுடைய மனதினுடைய எழுச்சி, எண்ணங்களுடைய எழுச்சி. இப்ப எண்ணம் எழும் பொழுது அது அந்த எண்ணம் எழும்போது ஆராய்ச்சி செய்ய சொல்றாரு இல்லையா? முனைந்தவன் யார், ஏன் வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. விளைவு என்ன யூகிங்க. அப்ப அந்த எண்ணம் என்ன ஆயிடும்? என்னடா அது நம்மளுக்கு இப்படி பாடாப்படுத்துறான்னு என்ன அப்படியே உடனே அது சப்ளிமேஷன் ஆயிடும், என்ன அப்படியே மறைஞ்சிரும். அப்ப முதல்ல அடிக்கடி வந்த எண்ணங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல எண்ணமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால எண்ணமே இல்லாத சூழ்நிலைன்னா ஒன்றிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு நிலையோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு நாள் வரும். அதனால நீங்க எவ்வளவு நேரம் இருக்குங்கிறத விட எப்படி இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். அதனால நீங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடைச்சா கூட இது இந்த மெத்தடு தான். நீங்க 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு வாரம் இருந்தாலும் சரி, ஒரு மாதம் இருந்தாலும் சரி, மெத்தடு இந்த மகரிஷி கொடுத்த இந்த மெத்தடு தான். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து தேவை இருக்கிறவங்க வாழ்த்து சங்கல்பம், செகண்ட் பேஸ் அகத்தாய்வு. இந்த 2 கடந்தாச்சுன்னா மகாமௌனம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவ்வளவுதாங்க. நீங்க எவ்வளவு நேரத்துல இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் இருந்தாலும் சரி, 1/2 மணி நேரம் இருந்தாலும் சரி. சரி, ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, வாய்ப்பு கொடுத்தது நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்களா ஐயா, அன்பு குரல் வந்து நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருந்தா நம்மள கருவியா பயன்படுத்தணுங்களா ஐயா? இப்போ வந்து நம்ம அமைதியா இருக்கோம், இதா இருக்கோம்னா இப்போ ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு நம்மள கருவியா பயன்படுத்துமாங்க ஐயா? அதான் கேக்குறேன். அதாவது இது எல்லாமே நம்ம எல்லாருமே யூனிவர்சல் மேக்னெட் வான்காந்தத்தால இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்கோ ஒருத்தருக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவங்க எண்ணத்துல அழுத்தமான எண்ணம் இருந்துச்சுன்னா அதற்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்குதுன்னா அது இயற்கை என்ன செய்யும்? அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் வந்து நம்மளை ஸ்பெசிபிக் கிராவிட்டி படி நம்ம நகர்த்தி கொண்டு போய் அவங்களுக்கு உதவி செய்ய வைக்கும். அதே போலதான் நமக்கு ஒரு தேவை இருக்குது. நம்ம எண்ணத்துல அழுத்தமா இதை வந்து இது நடந்துட்டா பரவாயில்லை, இது எனக்கு கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கும் பொழுது நம்முடைய எண்ணத்துல அழுத்தம் அதிகமா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இயல்பாக வரும். அப்ப நம்ம எல்லாருமே இறைநிலையோட கருவிகள் தான். நம்ம எல்லாருமே யாருமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை வந்து நம்ம நகர்த்திட்டு போகுது. அந்த நகர்த்திட்டு போகும்போது அந்த நம்முடைய எண்ணம் சொல் செயல்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அவ்வளவுதான். காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஒரு விளைவை கொடுக்குது. அந்த விளைவு இன்னொரு செயலை செய்ய வைக்குது, அதுக்கு ஒரு விளைவு கொடுக்குது. அப்ப செயல் விளைவு தொடர் விளைவு, இது ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம செய்யற எண்ணம் சொல் செயல்களா நம்ம பண்ற எல்லாமே 6 இடத்துல பதியுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடற்கருவிகள்ல, மூளை செல்கள்ல, ஜீவகாந்தத்துல, உயிர் துகள்கள்ல, கருமையத்துல, வான்காந்தத்துல. அப்ப இது எல்லா இடத்துலயும் பதிஞ்சு இருக்கும் பொழுது நம்முடைய கருமையத்துல ஏதோ ஒரு தேவை ஏற்படும் போது அது வான்காந்த தொடர்பின் மூலமாக யார் மூலமாவது வந்து நிறைவேறும். அதே போல வேறொருத்தருக்கு தேவைப்படும் பொழுதும் நம்ம மூலமாக அது நடக்கும். ஸோ அதை யார் இயக்குறது? அந்த காந்தக்களம். அந்த காந்தக்களம்ங்கிறது என்ன? இறைவன், இறைநிலை. அப்ப அந்த இறைநிலை என்னுடைய கருமையமா இருக்குது, நானாக இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது. அப்ப என்ன இயக்கி கொண்டிருக்கிறது தான் எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறது, அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இது புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த கர்வம் வராது. நான் செஞ்சேன், நான் அவங்களுக்கு செஞ்சேன், நான் செஞ்சதுனாலதான் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கர்வமோ அந்த எண்ணமோ நமக்கு வராது. அந்த நிலையில வரும்பொழுதுதான் அந்த மகான்கள் சொல்ற மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது, அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேங்கிற மனோபாவம் எப்போ வரும்னா அப்பதான் வருங்க. அதனால எல்லாமே இறைநிலையினுடைய இயக்கம்தான். அதுல நாம ஒரு பார்ட், நாமளும் இறைநிலை தான். அவ்வளவுதான், நம்ம ஒரு பார்ட், அவ்வளவுதான். இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாலும் காய்கள் நகர்த்தி வைப்பான், பீத்தி எறிவான்,
இதை யாரு கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியாது. தவறென்று தீர்ப்பளிக்க யார் உள்ளார் இந்த பேர் உலகிலும் பாரு மகரிஷி. ஆனால் we are காயின்ஸ். ஒரு செஸ் போர்டில் ஒரு காயின்ஸ், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. விளையாடுறது இயற்கை, அந்த இறைநிலை நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்குது. செயலுக்கேற்ற விளைவாக நம்ம எப்படி காயின்ஸை மூவ் பண்றோமோ அதுக்கு தந்தாப்புல அது ரிசல்ட்டை கொடுக்கும். அவ்வளவுதான். அப்ப நம்ம எண்ணம் சொல் செயல்களால யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சு உதவியை செய்து வாழக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வினைப்பதிவு தூய்மை பெறும், இறை உணர்வு கிடைக்கும், நம்முடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குங்கய்யா, நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு, அதுதான் உங்ககிட்ட கேட்டேங்கய்யா. நம்ம அமைதியா இருப்போம், நம்ம கருவியா பயன்படுத்தணும் இறைநிலை நினைக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்யூஷன் கிடைக்குதுங்கய்யா, நம்ம அவங்க ஹெல்ப் பண்றோம், அதுக்காக கேட்டிருந்தேங்கய்யா. ஆமா உண்மை. ஆமா இன்ட்யூஷனா நமக்கு வரும். அதான் அந்த டியூஷன் வெளியில இருந்து கேட்கறதுங்க. இப்ப நான் பேசுறது கேட்கறது டியூஷன், நான் பேசுறத உங்களுக்குள்ளா இருந்து கேட்டா அதுக்கு பிறகு இன்ட்யூஷன். உள்ளுக்குள்ளா இருந்து நமக்கு ஒரு செய்தி வரும். சரிங்க, மிக சிறப்புங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏஎஸ்கே, வாழ்க வளமுடன் ஐயா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், பேசலாங்கம்மா. ஏஎஸ்கே அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா, பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. இப்ப கேக்குதாம்மா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. மன்னிக்கணும்மா, முன்ன அன்மியூட் ஆகல. ஐயா வணக்கங்க ஐயா. உங்களுடைய கடைசி பகுதியில தான் நான் வந்து இணைஞ்சேன். அதுவே ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த தியானத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒருவேளை அதுதான் எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல வந்து லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க, திரும்ப நீங்க கேட்டுக்கலாம். நல்லது, மிக்க நன்றிங்க ஐயா. நான் இப்ப அகத்தாய்வு 2ஆம் நிலையில இருக்கிறேங்க ஐயா. அந்த வகுப்புல நடந்த சில சந்தேகங்களை ஐயா கிட்ட கேட்டு தெளிவு பெறலாமான்னு ஒரு விண்ணப்பங்க ஐயா. கேளுங்க ஐயா. நம்ம ஜீவகாந்த சக்தி வந்து நம்ம தியானம் பண்ணும்போது இந்த விலங்கினங்கள் கிட்ட வந்து சேர வேண்டாம், கொஞ்சம் தொலைவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வகுப்புல சொல்லியிருந்தாங்க. காரணம் வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல பூனைகள்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழலா இருக்கும் பட்சத்தில் அந்த ஜீவகாந்த சக்தியை வந்து எப்படிங்க மீட்டெடுக்கிற மாதிரி, அது ஒரு கேள்விங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க சரியா கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நாய், பூனை, பன்றி போன்ற விலங்குகள் அருகிலே இருக்கும் பொழுது அதனுடைய காந்தக்களை நம்முடைய காந்த ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த விலங்குகளுக்கு உண்டு. ஏன்னா அதனுடைய காந்த சுழற்சி ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால நம்ம அப்சர்வ் பண்ணணும் நம்முடைய காந்தத்தை. அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மனசை மூலாதாரத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. தள்ளி இருங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்றது மாதிரி வீட்டுல நாய் வளர்க்குறீங்க. ஆக்சுவலா நாய் எதுக்கு வளர்க்குறோம்? காவலுக்கு. அப்ப என்ன எங்க வளர்க்கணும்? நாய் வீட்டுக்கு வெளியில கட்டி போடணும் ஆக்சுவலா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஷோவுக்காக நாய் வளர்க்குறோம், பெட்ரூம் வரைக்கும் பயன்படுத்துறோம். ஆக்சுவலா அது வந்து தவறு தான், அது அப்படி செய்யக்கூடாது. அது பக்கத்துலயே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி செலவாகும் தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு நாயிட்ட ஒரு உணவு வைக்க போறோம், ஒரு பன்றியை பார்க்க கிட்ட இருந்தாதான், தூரத்துல இருந்தாலும் ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம சில பேர் மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அருகில் இருக்கும்போது மனதை மூலாதாரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெளியில செலவாகிறது ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த இறந்தவங்களுடைய உடல் இருக்கும்போது அதுல இருந்து காந்த ஆற்றல் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கும், டீகம்போஸ் ஆகிறதுனால அதுல இருந்து காந்த ஆற்றல் வெளியாகிக்கிட்டு இருக்கும். வெளியாகும் போது அந்த காந்த களத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்முடைய காந்த ஆற்றலும் அதோட சேர்ந்து வெளியாகும். அதனாலதான் பொதுவா பாத்தீங்கன்னா இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலும் நம்மள அறியாமலே ஒரு சோர்வு வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய காந்த ஆற்றல் அது செலவாகும். ஸோ அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல கூட அதுக்கு போகாம இருக்க முடியாதுங்க. அங்க போய் ஒருத்தருக்கு ஒரு இறந்தவர் தெரிஞ்சவரா இருப்பாங்க, அவங்களை போய் ஒரு மாலை எடுத்து போடுவோம், செய்வோம், தூக்குவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல மனசை வந்து மூலாதாரத்துல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த காந்த ஆற்றல் செலவாகிறது தடுக்கப்படும். இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. பன்றி, நாய் போன்ற விலங்குகள் அருகில் இருக்கும் பொழுதும் இறந்தவர்களுடைய சடலத்தின் அருகில் இருக்கும் பொழுதும் மனதை மூலாதாரத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது காந்த ஆற்றலை அது அப்சர்வ் பண்ணுங்கிறது, நம்ம காந்த ஆற்றல் செலவாகுங்கிறது உண்மை. அதை தடுக்கிறதுக்கு இது ஒரு வழிங்க. மனசு மூலாதாரத்துல வச்சுக்கும் போது வெளியில அந்த காந்த ஆற்றல் செலவாகிறது தடுக்கப்படும். வாழ்க்கை நல்லதுங்க ஐயா. அது ஏதாவது தொலைவு இருக்குங்களா? இவ்வளவு தொலைவுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் குறிப்பிட்ட
இடைவெளி ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்லைங்க, நீங்க அதெல்லாம் ரொம்ப போட்டு கவலைப்பட வேண்டாங்க. நீங்க வந்து ஒரு வீட்டுல நாய் வளர்க்குறீங்கன்னா வளர்த்துட்டு போங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை வந்து நான் என்ன சொல்றேன், வீட்டு உள்ள வரைக்கும் வச்சுக்காதீங்க, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து பழகி இருப்பீங்க ஏற்கனவே வந்து சில பேர்லாம் வீட்டுல நாயை வந்து ஒரு குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. அது என்ன செய்யும், வீட்டுக்குள்ள வந்த உடனே வாழாட்டிட்டு மேலேயே வந்து விழுகும். அப்புறம் என்ன செய்யும், வந்து அப்படியே சுரண்டி, சில ஒரு வீட்டுல எல்லாம் நடந்ததுங்க, அப்படியே காலை வச்சு சுரண்டி ரூமுக்குள்ள போய் ஏசி போட சொல்லிச்சுங்க ஒரு நாய். அவர் போய் ஏசி போட்ட உடனே தான் கம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை காட்டுது, ஏன்னா கொக்கோ கோலா கேட்டுச்சு, கொக்கோ கோலா எடுத்துட்டு கொக்கோ கோலா குடிக்குது. அப்படிலாம் சில பேர் வளர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அது அது வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரியே பார்த்து பழகிருப்பாங்க. அவங்கள போய் நீ வெளியில கட்டி போடுன்னா அவங்களுக்கு ஒரு மனம் ஒரு மாதிரியா இருக்கும். அது நம்ம அதை பற்றிய ஒரு நாலேஜ் இல்லாத போது நம்ம அதை செய்துட்டோம். அதனால அது ஒரு ஜீவன் தான், அது ஒரு இறைவனுடைய தன்மை தான். அதனால அதை பரவாயில்ல விட்டுருங்க. கொஞ்சம் எனர்ஜி, உங்க எனர்ஜி அதுக்கு போனா போயிட்டு போகுது. நீங்க நல்லா தவம் பண்ணி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி காந்தத்தை பெருக்கிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை ரொம்ப போட்டு ஒரி பண்ண வேண்டாம். ஆனா ஃபியூச்சர்ல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். அதாவது இப்போ ஒருத்தவங்க வீட்டுல நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் சொன்ன மாதிரி ரொம்ப குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மனவளக்கலை பயிற்சி எடுத்த பிறகு அவங்களுக்கு புரிஞ்சது. ஆனாலும் அதை உடனே தூக்கி வெளியில அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து அது ஒத்துக்காது, அந்த நாய் ஒத்துக்காது, நமக்கும் ஒத்துக்காது. அப்ப அதை பேசாம விட்டுட்டாங்க. ஒரு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த நாய் இறந்து போச்சு. இறந்து போன பிறகு அதை அடக்கம் பண்ணிட்டாங்க, அதோட முடிஞ்சு வச்சு. இப்ப புதுசா நாய் வளர்க்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க. அல்லது உங்களுக்கு சேஃப்டிக்கு வேணும் அப்படின்னா அந்த இது வரைக்கும் இருந்த நாய் முடிஞ்ச பிறகு அடுத்த நாய் வளர்க்கும் போது வெளியில கட்டி போடுங்க, அதுக்கு வீடு கூட கட்டி கொடுங்க, அதுக்கு ஏசி கூட போடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அதை ரொம்ப அடிக்கடி அதை அருகில இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நம்ம ஹெல்த் வைஸும் சரி, காந்த தத்துவத்தின் வயசும் சரி, நமக்கு நல்லதுங்க. வாழ்க. நல்லதுங்க ஐயா. கடைசியா அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, நமக்கு ஏதாவது தேவை இருந்தா அந்த எண்ணங்கள் தொடர்புடைய நபர்கள் வந்து நமக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது உதவி செய்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு துன்பம் வருது இல்லைங்கய்யா, அது எந்த மாதிரியான புரிதல் நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா? துன்பம், உதவி செய்யறவங்களுக்கு என்ன துன்பம் வரும், நம்ம எதிர்பார்த்து செஞ்சோம்னா தான் துன்பம். எதிர்பாராம செஞ்சா துன்பம் கிடையாது. நாம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு அவர் நம்மகிட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா அவர் நன்றி உணர்வோடு இல்லாட்டினா நமக்கு துன்பம் வரும். அது நான் என் கடன் பணி செய்து நான் ஏதாவது உதவி கேட்டா கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அத்தோட விட்டுட்டீங்கன்னா நமக்கு அது துன்பமா இருக்காது. நம்ம மனோபாவம் தான், இன்பம் துன்பங்கிறது நம்முடைய மனோபாவம் தாங்க. பிறர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா அவங்க எப்பொழுதும் நமக்கு நன்றி உணர்வோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அது நடக்காது இந்த காலத்துல. இந்த காலத்துல கொடுக்காம கெட்ட பேர் வாங்கினா விட கொடுத்து கெட்ட பேர் வாங்கினவங்க தான் நிறையா. அதனால நீங்க இடம் பொருள் காலம் சூழ்நிலையை கருதி உங்களால என்ன உதவி செய்ய முடிஞ்சா செய்ய முடியலன்னா விட்டுருங்க. உதவி செஞ்சுட்டு எதையும் எதிர்பார்த்தீங்கன்னா அது நமக்கு தான் வருத்தமா வரும், அது நமக்கு துன்பமா வரும். அதனால உதவி செய்யறதுங்கிறது ஒரு சொந்தக்காரங்களுக்கே ஒரு கடன் கொடுக்குறீங்கன்னா அது திருப்பி வந்தாதான் உறுதிங்க. வரலன்னா அது நம்ம வந்து சரி போனா போகுதுன்னு விட்டுட்டு போற லெவல்ல இருந்தாதான், அந்த அளவுக்கு வசதியா இருந்தா நீங்க தாராளமா அள்ளி கொடுங்க. இல்லாட்டினா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. எதிர்பார்ப்பு எப்பயுமே ஏமாற்றத்தை தான் தரும். யாரும் வாங்கிட்டு நமக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்க இந்த காலத்துல. மக்கள் வந்து கொடுக்குற வரைக்கும் நல்லவன்பாங்க, கொடுக்கறத நிறுத்திட்டா அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, இவாதான், அதாவது 2 மருமக இருந்தாங்களாம், ஒருத்தி செய்வாளாம் ஒருத்தி செய்ய மாட்டாளாம். ஒருத்தி எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் செய்யாம விட்டுட்டாலாம். அந்த மாமியார் சொல்லிச்சான், அவதான் கொடுக்காத மகராசி, எப்ப பார்த்தாலும் கொடுக்காம இருப்பா, இவளா கொடுத்துக்கிட்டு இருந்த பிசாசுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாங்களாம். கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க பிசாசு ஆயிட்டாங்க, கொடுக்காதவங்க மகராசி ஆயிட்டாங்க. இதுதாங்க மனித இயல்பு. அதனால நீங்க நம்மளுடைய இது என்னன்னா நம்மளோட கர்மாவை கழிக்கணும். அதனால நம்மளால முடிஞ்சதை எதிர்பார்க்காம செய்யுங்க. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றம் வரும், துன்பமா வருங்க. எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க, நிச்சயம் அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குங்க. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான விளக்கம் ஐயா, மிக்க நன்றி. அவர் கேட்டது எல்லாருக்குமே பயனுள்ளதுங்க ஐயா. அடுத்த வகுப்பினுடைய இது தகவல் கொடுக்குறீங்களாமா? நாளைக்கு நாளன்னையினுடைய வகுப்புகள் எல்லாம்? ஆமாங்க ஐயா, இப்ப சொல்லுவாங்க ஐயா. ஐயா கேள்வி பதில் முடிஞ்ச உடனே சொல்லுங்க. நீங்க இணைப்புல இருங்க, நிச்சயமா அடுத்தால சொல்லுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வள்ளி நாயகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
அது அருமையாக இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச். நான் இப்ப இந்த மாதிரி பேராசிரியர்களோட இதை ஜூம்ல வந்து கேட்டுட்டு நான் என்ன பண்றேன், காலையில 3:30க்கே எந்திரிச்சேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மௌனத்தை கொஞ்சம் நேரம் பண்ணிடுறேன். அது வந்து எந்த வித கால நேரம் வந்து ரொம்ப அமைதியா எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா பண்றதுக்கு அருமையா இருக்குது அது. அதே மாதிரி இந்த மௌனம் பண்ணும்போது உண்மையிலேயே மனசுல வந்து அந்த சஞ்சலங்கள் எல்லாம் அடங்கிருது. அத நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஐயா. இன்னும் நீங்க இன்னைக்கு கொடுத்த நிறைய டிப்ஸுங்களையும் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நல்லதுமா, நல்லதுமா. வாழ்க. மகிழ்ச்சியோட கருணையினால எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி பேராசிரியர்கள் வந்து கிடைக்கிறதோ, டெய்லி 3 டைமும் இந்த அதோட தொடர்புல இருக்கிறது அந்த 24 ஹவர்ஸுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு எங்களுக்கு. நல்லதுமா, வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. சாம்சங் போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேகுமாரி பேசுறேங்கய்யா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து. மிகவும் வாழ்க வளமுடன். மிக சிறப்பான விளக்கம் ஐயா. மௌனம் வந்து எப்படி இருக்கணும், என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்க கூடாது, மிகவும் சிறப்புங்கய்யா. அப்ப இதுவரை இருந்தது மௌனம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன தவிர அந்த கருத்துக்கள் அத்தனையுமே சிந்திச்சுக்கிட்டு அவங்க சொன்னதை காதுல வாங்கிக்கிட்டு மௌனமா நம்ம உள்ளுணர்வா உணர முடியாத நிலையில தான் மௌனம் இருந்திருக்கேன் நான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஆனா இதற்கு மேல நீங்க சொன்னபடி இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேங்கய்யா. மிகவும் சிறப்பான விளக்கம் ஐயா. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, அது மறந்துட்டேன் சொல்றதுக்கு. நல்ல மனசுல பதிஞ்சுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப எல்லாம் சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா இப்போ ஒரு மௌனத்துல சொல்ல நாம மௌனம் நினைச்சிட்டே இருந்தாலும் உள் மனசு பார்த்துட்டு இருந்தாலும் தேவையில்ல பழைய நினைவுகள் தேவையில்லாத வந்துட்டு குறுக்கிட்டே இருக்கு ஐயா. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் அந்த குறுக்கிடுறதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் மௌனமா இருக்கிறதே. அது வந்து இயல்பு தாங்க. அதாவது எண்ணம் மௌனத்துல இருக்கும் பொழுது அதை கலைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார எவ்வளவு பதிவுகள் இருக்குதோ, எத்தனையோ ஜெனரேஷனை கொண்டு வந்ததெல்லாம் அது ஒண்ணு ஒண்ணா வெளிப்படும். அந்த வெளிப்படும் பொழுது நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு எண்ணம் வந்தவுடனே அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணும்போது அது படிப்படியாக அந்த எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதனால ஆரம்ப நிலையில அப்படி இருக்கிறது இயல்பு தான். உடனே நமக்கு இதுதான் எல்லாரும் என்ன எங்க ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? இப்ப இவ்வளவு நேரம் பேசுனேன் என்னன்னா, இந்த எண்ணங்கள் வருது பாருங்க, வந்த உடனே எல்லாரும் என்ன என்ன இவ்வளோ எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்குது, நான் மௌனமாவே இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு பயம் அல்லது ஒரு சலிப்பு வந்துடுது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு பதிலாக ஏதாவது ஸ்பீச் கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லது தானே அப்படிங்கிற நிலைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது தவறு. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே அதை சரி பண்ண முடியும். அதாவது அகத்தாய்வுல முதல் நிலையே சொல்லுவாங்க, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளதை உணர்தல் அகத்தாய்வு நோக்கமே உள்ளதை எனக்குள்ளார முதல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அல்லதை விடுதல், கெட்டதெல்லாம் விட்டுறணும், நல்லதை செய்யணும். இந்த 3 பண்ணும்போதுதான் உள்ளதை உணரலாம். இதை அதை உணரலாம். முதல் சொன்னது உள்ளதைக்கு, 2வது சொல்றது உள்ளதைக்கு வித்தியாசம். உள்ளதை உணர்தல் முதல் எனக்குள்ளார என் கருமயத்துல என்னமாக சொல்லாக செய்யலாம் என்னென்ன பதிஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உள்ளதை உணர்தல். அதுல என்னென்ன கெட்டது இருக்குதோ அல்லதை விடுதல். அடுத்து எது நல்லது இருக்கோ நல்லதை செய்தல். இதை 3 நம்ம கடைபிடிக்கும் பொழுது என்ன ஆகும்? அதை உணரலாம், இறைவனை உணரலாம், உள்ளுக்குள்ளார நம்ம உணரலாம். ஸோ அப்ப நமக்கு இந்த ஆரம்ப நிலையில நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் கூட வரும். உடனே நம்ம வந்து ஐயோ வருது, கவலையே படாதீங்க, அது இருக்கிறது வருது. அதை என்ன சரி பண்றது? அதுக்கு தான் அகத்தாய்வு. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அந்த சரி பண்றதுக்கான வேலையோ முயற்சி எடுக்கும்போது ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஒரு சோர்வு வந்துருது. அந்த சோர்வு வர வேண்டாம்.
அது அப்படித்தான் இருக்கும், சாதாரணம் கிடையாது. எத்தனை பிறவியா கொண்டு வந்தது ஒரே இதுல இமிடியட்டா அப்படியெல்லாம் மாத்திரலாம் முடியாது. ஐயோ நான் ஒரு பேராசிரியரா இருக்கேன், எனக்கே கோவம் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க, இருந்ததும் வந்துச்சு, ஆமா இனிமேல் வராம என்ன பாத்துக்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொரு வினாடியும் அந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலையில சாமிஜி சொல்லுவாங்க. அந்த அயரா விழிப்பு நிலையில நம்ம இருக்கும் பொழுது அதுக்கான பயிற்சி தான் இப்ப நம்ம செய்துகிட்டு இருக்கிறோங்க. அந்த பயிற்சி செய்ய 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 தானாக ஒரு கட்டத்துல அந்த அயரா விழிப்பு நிலை வரும். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, அதை நீங்களே உணர்ந்துருவீங்க. இது வந்து எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம்தான், அவங்கவுங்களே உணர வேண்டியது. இன்னொருத்தர் வந்து அவங்கவுங்க தான் உணரணும், அவங்கவுங்க வயிறுக்கு அவங்க சாப்பிடும் போது அவங்க உணரணும். நம்ம வேலை என்னன்னா, மகரிஷியோட வேலை என்ன, மகான்களுடைய வேலை என்ன, நம்முடைய வேலை என்னன்னா அதுக்கு ஒரு ஒரு உதவி செய்யறது, அவ்வளவுதான். அவங்க உணரணும்னு விரும்புனாங்கன்னா இப்படி பண்ணுங்கப்பா உணரலாம் அப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்றதுதான் மகான்களுடைய வேலை. அவங்க மகான்கள் சொன்னதை நாம இன்னைக்கு சமுதாயத்துக்கு நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர் உணர்ந்து சொல்லதை நம்ம சொல்லி உணர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல நாமளும் உணர்ந்துடுவோம். அது வரைக்கும் நமக்கு அந்த அயரா விழிப்பு நிலை, விடாமுயற்சி, பொறுமை இதெல்லாம் இருந்தா நம்ம இந்த பிறவியிலே அச்சீவ் பண்ணிடலாங்க. வாழ்க வளமுடன். அதனால கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். சிறப்பையா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுபாஷ் F23 போட்டுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் பாதியில இருந்தா கேட்க முடிஞ்சது, நெட் கனெக்ஷன் இருந்தது. பட் நான் யூடியூப்ல பாக்குறேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்க முடியாம போயிட்டேன்னு வருத்தப்படுறேன். ஏன்னா அடிக்கடி இந்த மௌனம் பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள இருக்குது. இந்த அது சிவராத்திரி அப்ப நான் கண்டிப்பா அன்னைக்கு ஃபுல்லா மௌனம் இருப்பேன். அதே மாதிரி சஷ்டி விரதம் அப்பவும் மௌனம் இருப்பேன். ஆனா வீக்லி ஒன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு எப்படிங்கிறது எனக்கு புரியலைங்க சார். ஏன்னா எனக்கு எங்க வீட்டுக்காரங்க காலையிலே போயிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன் பகல் ஃபுல்லா. இந்த மாதிரி ஸ்பீச் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இது சரியா இல்ல நம்ம ஃபுல் அண்ட் மெடிடேஷன்லயே அப்படியே இருந்து அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணி அது மௌனமாங்க ஐயா? எனக்கு அது கொஞ்சம் உங்களுடைய தேவையை ஒட்டி நீங்க அத உங்க டைமை யூஸ் பண்ணுங்க. இப்ப மௌனம்னு எடுத்துக்கிட்டாலே வெளியில இருந்து கேட்கறதுக்கு பேரு மௌனம் இல்ல. இது ஒரே வகையில சொல்றேன், வெளியில இருந்து கேட்கறது பேரு மௌனம் இல்ல. உள்ளுக்குள்ளார இருக்கிற குரலை கேட்கறது தான் மௌனம். மௌனத்துல உள்ளுக்குள்ளார இருக்கிற குரலை கேட்கணும். அப்ப ஆரம்ப நிலை, அதான் சொன்னேன், ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிற குரலை கேட்கறது தான் விருப்பமா இருக்கும். சோ இப்ப உங்களுக்கு வந்து நீங்க தனிமையில இருக்கும் பொழுது சாமிஜியோட ஸ்பீச்சோ அல்லது ஒரு பேராசிரியர் ஸ்பீச்சோ கேட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னா கேளுங்க. ஆனா அந்த இறை உணர்வு பெறணும்னா வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அது ரீச் ஆகுறது, கேட்கலாம், தப்பு கிடையாது, கேட்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளார கேட்கறத கவனிச்சு அந்த மௌனத்துல எவ்வளவுக்கு அளவு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த இறையாற்றலுடைய குரலை கேட்க முடியும், அந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம உணர முடியும். அதனால வெளியில கேட்கறதுங்கிறது நம்ம நாலேஜ், அதாவது இன்ஃபர்மேஷன். நாலேஜ்னு சொல்லுவாங்க, சாமிஜி சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன். சாமிஜி ஸ்பீச்சை கேட்கறது ஒரு இன்ஃபர்மேஷன், சாமிஜி ஒவ்வொன்றையும் பத்தி சொல்றாங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அடுத்து என்ன செய்யணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும். எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணணும்? தவத்துல ஆழ்ந்து, தத்துவத்துல ஆழ்ந்து, அகத்தாய்வுல ஆழ்ந்து, மௌனத்துல ஆழ்ந்து போகும்போது ஆமா சாமிஜி சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்னு உணர முடியும். இப்ப சாமிஜி இந்த அருட்பெராட்டி அன்பு குரல் ஒரு புக்ல எழுதியிருப்பாங்க, முன்னுரையில எழுதியிருப்பாங்க. அதாவது வள்ளலார் வந்து நான் இறைவன் என்னோடு பேசினான் எழுதினாரு. எனக்கு இறைவன் எப்படி இவர் கூட பேசியிருப்பாரு அப்படின்னு எனக்கெல்லாம் யோசனையா இருந்துச்சு அப்ப. ஆனா எனக்கு நான் மௌனத்துல ஆழ்ந்து அந்த அனுபவத்தை பெற்ற போதுதான் அவர் எதை சொல்றாருங்கிறது புரிஞ்சது அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த முன்னுரையில. அருட்பெராட்டி அன்பு குரல்ங்கிற ஒரு புக் இருக்குங்க, வேணா படிச்சு பாருங்க. அதுல முன்னுரையில சாமிஜி அதை எழுதியிருப்பாங்க. அது போலதாங்க நாம வந்து வெளியில இருந்து கேட்கறது இன்ஃபர்மேஷன். ஆனா அந்த தவத்துல தத்துவத்துல ஆழ்ந்து அதை கடந்து அந்த மௌனத்துல ஆழ்ந்து போகும்போதுதான் ஆமா சாமிஜி சொன்னதெல்லாம் உண்மை. அந்த உயிர்னா என்ன இப்ப சொல்றாரு, விண் துகள் அது இதுன்னு சொல்றது இதெல்லாம் சொல்றாரு, நமக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மனம் போனாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இறைநிலை இப்படி இருக்கு சாமிஜி உணர்ந்து சொல்லியிருக்காங்க, அது நம்ம இன்ஃபர்மேஷனா கிடைக்குது. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அந்த தவத்துல அந்த மௌனத்துல ஆழ்ந்து போனாதான் அதை நம்ம உணர முடியும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சாதான் உணர முடியும். அப்ப தவத்திலையும் மௌனத்திலையும் தத்துவத்திலையும் ஆழ்ந்து போக 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 அந்த ஃப்ரீக்வன்சி குறையும் போது நீ அதுவானால் அதுவே சொல்லும்பாங்க. அந்த நிலைக்கு போகும்போது இன்ட்யூஷனா நமக்கு தானா வந்துடும்.
ஸோ அதனால ஆரம்ப நிலையில உங்க மனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஸ்பீச் கேட்டா நல்லா இருக்கா கேளுங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆனவனே அதை கொஞ்சம் கடந்து போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெறுமனே மௌனமா இருக்க முயற்சி செய்யுங்க. மனசை கவனிங்க. பேசுறத குறைச்சு மனசை கவனிங்க. எப்படி இருக்கு இந்த மனசு, உள்ளுக்குள்ளார பாருங்க. பார்க்க அந்த உள்ள இருந்து ஒண்ணு வரும். ஏன் அது வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன் வந்துச்சு இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்படியே ஒவ்வொரு இடத்துல அப்படியே மௌனமாயிடும். அந்த எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த முழு மௌனத்தை உணரலாம். அதனால உங்களுடைய இடம், காலம், சூழ்நிலை இவை ஒட்டி நீங்க எவ்வளவுக்கு அளவு இத மௌனத்துல இருக்க முயற்சி செய்யணும் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆரம்ப நிலையில கொஞ்சம் ஸ்பீச் கேட்டா நல்லா இருக்குமா கேட்டுக்கோங்க. அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஸ்பீச் கேட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, தவம் ஸ்பீச் விடுத்துட்டு தவம் ஒரு 1/2 hour தவம், அப்புறம் அமைதி, அப்படி தானங்க ஐயா? ஸ்பீச் விடுக்கன்னு சொல்லல. ஸ்பீச் இன்ஃபர்மேஷனுக்கு கேட்டுக்கோங்க. அது தனி. மௌனம்ங்கிறது ஸ்பீச் கேட்கறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. மௌனம்ங்கிறது ஸ்பீச் கேட்கறது வெளியில இருந்து கேட்கறது கிடையாது. மௌனம் இருந்தது உள்ள இருக்கிறத கேட்கணும், உள்ள இருக்கிறத கவனிக்கணும். மூலமா உயிருக்கு மூலமா இருக்கக்கூடிய இறையை கவனிக்கணும். அதுதான் மௌனம். ஸ்பீச் கேட்கறதுங்கிறது ஒரு தத்துவத்தை கேட்கறோம், ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறோம், ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷனை கேட்கறோம். அவ்வளவுதான். அதனால இன்ஃபர்மேஷனே வேண்டாம்னு நான் சொல்லல. அப்படின்னா சாமிஜி ஸ்பீச் கேட்காதேன்னு சொல்ல முடியாது. சாமிஜியோட ஸ்பீச் வேணும். மௌனம் அப்ப மட்டும் நம்ம அதை கொஞ்சம் பண்ணிட்டு மௌனமா இருக்கும்போது மௌனமா மட்டும் இருங்க. என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகேயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரியகுளத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உமா சங்கரி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸலண்ட் யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ங்க. மௌனத்தினை பற்றி மகரிஷி ஐயாவோட அந்த அருமையான வரிகளோட எங்களுக்கு காண்பித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது போல அந்த மௌனத்தில் 2 நாள் 1 நாள் எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கலைங்கய்யா. எனக்கெல்லாம் ஆலியார்ல தொடர்ந்து 8 நாள் 9 நாள் தவம் மௌனம் இருக்கும் பொழுதுதான் என் மனதில் இருந்த கேள்விகளுக்கு எல்லாமே அன்பு குரலாக இறைவனோட குரல் குருவின் மூலமாக எனக்கு கிடைச்சதுங்க. ஏனென்றால் நான் நினைக்கிறது என்னன்னா, இறைவனே குருவாக நமக்குள் வந்திருக்கிறார். அப்ப அந்த மணிமண்டபத்துல நம்ம உட்கார்ந்து இருந்து அந்த மௌன நிலையில அந்த 8 நாள் 10 நாள் மௌனம் இருக்கும் பொழுது உண்மையாகவே உணர்ந்ததை எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க நன்றாக சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். என்னென்ன மனதுல ஒரு கேள்வி எழுந்ததோ, இது ஏன் நடந்தது, இது எதற்காக நடந்தது, இதற்கான காரணம் என்ன, அப்படி புரியாத கேள்விகள் பல இருந்தன. அவைக்கு பூராமும் அந்த 10 நாள் மௌனத்துல எனக்கு தெளிவான பதிலோடு கண்களில் கண்ணீரோடு சென்றவள் மனது நிம்மதியோடு வீடு சென்றேங்க ஐயா. ரொம்ப அற்புதமான சிந்தனை. அப்புறம் இப்ப நீங்க எண்ணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் சொன்னாரு தவம் பண்ணனால என்ன வருதுன்னு. இந்த கொஸ்டினை நான் மகிழ்ச்சிட்ட நேரடியாவே கேட்டிருக்கேன். ஐயா, தவம் பண்ண உட்காந்தா நிறைய விஷயங்கள்லாம் வருது, சின்ன குழந்தையில நடந்தது எல்லாமே வருது, என்ன பண்றது, எப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்றது அப்படின்னு கேட்டேன். மகரிஷி 2 வரியில எங்களுக்கு பதில் சொன்னாருங்கய்யா. என்னால் மறக்க முடியல. என்ன சொன்னாங்கன்னா, அந்த வருகிற எண்ணத்தின் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்கிறீர்கள், அது வேண்டாம். தனியாக இருந்து எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். அது என்ன வருது, அது எப்படி வருது, எதனால வந்துச்சு, அந்த எண்ணத்தை நீங்க வெளியே நின்று ஆராய்ச்சி பண்ணுங்க. எண்ணத்திற்குள்ள நீங்க நுழைய வேண்டாம். என்னென்ன வருதோ வரட்டும், கடந்து போகட்டும், வரட்டும், கடந்து போகட்டும். ஒரு காலகட்டத்துல அது என்ன ஆகும், எப்படி நம்ம ஹைவேல நின்று நம்ம எல்லாத்தையும் நம்ம கார் வர்றத வெஹிக்கிள்ஸை பார்க்கும் போது ஒரு கட்டத்துல இரவு ஆக ஆக வெஹிக்கிள்ஸே இல்லாம ஒரு பிளைனா அந்த ரோடு பிளைனா தெரியும் பாருங்க, எதுவுமே இல்லாம ஒரு நிசப்தமான தன்மை உருவாகும். அதுதான் இறைநிலையினுடைய அன்பு குரல் கேட்க வேண்டிய நேரம், டைமு. அது போல இன்னைக்கு நீங்க சொன்னது என்னுடைய மனதுல இருந்ததை உங்களோட பகிர்ந்துகிட்டேங்க ஐயா. ரொம்ப அற்புதமா எங்களுக்கு மகான் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் புரிந்தும் புரியாமல் இருந்தது. பிறகு நாங்க நிறைய எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. அதுல இருந்து எண்ணம் எழுதுனா அந்த எண்ணத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது எண்ணம் கடந்து போகுது.
அது மட்டும் நல்ல உறுதியா தெரிஞ்சிச்சு. நீங்க ரொம்ப அற்புதமா நடத்துனீங்க. மீண்டும் மீண்டும் இந்த ஸ்பீச்சை கேட்டு மௌனத்தின் தன்மையை பூரணமாக உணர்ந்து, உள்ளதை உணர்ந்து அல்லதை விடுத்து நல்லதை செய்து இடைநிலையோடு ஒன்றி மகான் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிமா. உங்கள் அருட்பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரத்தின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மலர்கொடி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் சென்று தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு தவம் பண்ணும்போது மௌனத்துல இருக்கும்போது தவம் பண்றது மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து ஒரு துரியத்துக்கு போயிருது. அது எப்படி மூச்சு கத்த கவனிக்கணும் ஐயா? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. துரியத்து போன நல்லதுதானம்மா. அதனால என்ன, அதாவது சாமிஜி நமக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது ஆகினை கொடுக்கும்போது இனிப்பை கொடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இன்று முதல் நீங்கள் எந்த பொருளை உண்ணுகின்ற பொழுதும் புலன் அனுபவத்தை பெறுகின்ற பொழுதும் நினைவு ஆகினையிலே வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துரிய தவம் கொடுக்கும் போதும் ஸ்வீட்டு கொடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு, இன்று முதல் நீங்கள் எந்த பொருளை உண்ணுகின்ற பொழுதும் புலன் அனுபவத்தை பெறுகின்ற பொழுதும் நினைவை துரியத்திலே வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அர்த்தம் அதுக்கு தூங்கும் போது தவிர இது எல்லா நேரமும் துரிய உணர்வோட இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றாங்க, எந்த பொருளும் புலன் அனுபவத்தை புலன்களை பயன்படுத்தாத நேரம் இருக்கா? தூங்குற நேரம், தியானம் பண்ற நேரம் தவிர இது எல்லா நேரத்திலும் புலன்களை பயன்படுத்துறோம். அப்ப அந்த புலன்களை பயன்படுத்துற நேரம் எல்லாம் ஆகிய துரியத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேருதான் சகஜ நிஷ்டைன்னு பேருங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு துரியம் இயங்குச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருங்க. அது ரொம்ப நல்லது. இருக்கிறது எல்லா சிறப்பு தான், அது நல்லதுதான். அது பேர் சகஜ நிஷ்டைன்னு பேரு. ஆல்வேஸ் இன் மெடிடேஷன். அதனால மௌனத்துல இருக்கும்போது சரி, ஈவன் நார்மலா இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த துரிய உணர்வோடு இருக்க முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லது. ரொம்ப மகிழ்ச்சியா. ஒரு மணி நேரம் இருப்பியா? காலையில எந்திரிச்சு மார்னிங் 5:30 எந்திரிச்சு 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பேன். துரியத்துக்கு போயிடணும் உடனே. அப்ப நீங்க மௌனம் சொல்லும் போது மௌனம்னா அப்ப மூச்சு கதை எப்படி கவனிக்கணுங்கிற ஒரு டவுட் வந்துச்சு, அதான் கேட்டையா. வாழ்க வளமுடனையா. ஒண்ணும் கவனிக்க வேண்டாம், உங்க மனசை கவனிங்க. சரியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடனையா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சியா ஒரே. ரொம்ப நிறைய புரிதல் கிடைச்சிச்சியா. வாழ்க வளமுடனையா. நன்றிமா. வாழ்க வளமுடனம்மா. இணைப்புக்கு நன்றிமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கீதா செல்வகுமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சங்கீதா செல்வகுமார் அம்மா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அடுத்ததாக விஐசி ஸ்கை போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சாரதி, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது சாரதி, சொல்லுங்க. அம்மா சங்கீதா அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, ஐயா பேசணும்னு நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்த சாரதி ஃப்ரம் மெல்பர்ன்ல இருந்து பேசுறேன். மிகவும் சிறப்பான உரை, நிறைய தெளிவான விளக்கங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ ஆன்மீக பூமினா பாரதம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீகத்தில் உயர்வதற்கு கால நேரம் தாமதம் இல்லாம போறதுக்கு உண்டான ஒரு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அருட்தந்தை அவர்கள் அருட்பேராற்றலின் அன்பு குரல் புத்தகத்தை யுஎஸ்ல எழுதினாங்க. அப்புறம் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் ஜப்பான்ல இருக்கிறப்ப எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில் ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு அவர்கள் ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவங்களுடைய அந்த உயர்வுக்கு இயற்கையினுடைய உதவி எப்படி இருக்கும்? வாழ்க வளமுடன். இல்ல எந்த உலகத்துல எல்லா இடமும் ஒரே இடம் தான். நம்ம தான் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே இடம் தான். மற்ற புத்தகங்கள்லாம் அவ்வளோ சமாதானம் இந்தியாவில் இருக்கும்போது எழுதுனாங்க. ஆமா. ஸோ அதனால எங்கிருந்து எழுதுறாங்கிறது இல்லை, அவங்களுடைய மகான்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு அந்த தனிமையும் மௌனமும் கிடைக்குதோ அப்போலாம் அவங்களுக்கு உள்ளுணர்வா வரும். இந்த அருட்பேராற்றை அன்பு குரல் இது எழுதும்போது சாமி சொல்றாங்க, அந்த கொஞ்சம் நேரம் கிடைச்சிச்சு, அப்ப நான் இருக்கும்போது மனதில் தோன்றியதை நான் கவிதைகளா எழுதி அதை விளக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது
நேரம் கிடைக்கிறது மேபி குறைவா இருந்திருக்கலாம் மகரிஷிக்கு. ஏன்னா நிறைய மன்றங்கள் அங்கங்க போறது குறைவா இருந்திருக்கலாம். அனுமானம் தான். அங்க இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளிநாடுகள் எல்லாம் தெரியும். இப்ப நீங்க ஆஸ்திரேலியால இருக்கிறீங்க, நமக்கு வந்து அங்க மன்றம் வந்து வாரத்துல 1 நாள் 2 நாள் அப்படிதான் நடக்குது. ஈவன் இங்க இருந்து ஒரு பேராசிரியர் வந்தா கூட எல்லா நாள்களையும் எல்லா நேரமும் பயிற்சிகள் நடக்கிறது கிடையாது. அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் நீங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவீங்க. இப்ப நானே அங்க வந்திருக்கிறேன், நீங்க வேலைக்கு போயிடுவீங்க, நான் வீட்டுல சும்மா இருப்பேன். அப்ப சும்மா இருக்கும் பொழுது என்ன ஆகும், மனம் அப்ப நாம ஏதாவது ஒருவேளை டிவி ஏதோ கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா மகர்ஷி மாதிரி மகான்கள் என்ன செய்வாங்க, அப்படியே மௌனத்துல தவத்துல ஆழ்ந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உள்ளுணர்வுல அப்படியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் பிரபஞ்சத்துலதான் இருக்கிறோம். பூமிங்கிறது ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதனால அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு வரும்போது அப்படியே அவங்க அந்த கவிதையாக மலரும். அது சொல்ல எண்ணமும் அகண்டா கையோ ஏட்டிலே எண்ணம் அகண்டாகாரத்திலே அப்படின்னு சொன்ன மாதிரி அது அப்படியே வர ஆரம்பிக்கும். ஸோ அது பாரத பூமி மகான்கள் நிறைய வசித்த பூமிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காந்த களம் நிறைய பேர் இருந்ததுனால அப்படி இருக்குது. ஆனாலும் ஆஸ்திரேலியா நல்லா இருக்கிறது மாதிரி பாரத பூமி நல்லா இல்லையே. ஏன் அப்படின்னா மகரிஷி அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர். உணர்ந்தோர் சிலர், இப்ப மகான்கள் நிறைய பேர் இந்த நம்ம நாட்டுல இருந்திருக்காங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்பவும். ஆனா உணராத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அப்ப அவங்க காலத்துல என்ன பண்ணுது, அதுக்கேற்ற செயல் விளைவை அங்க கொடுத்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக சொல்றது உண்டு, நம்ம நாட்டுல வந்து பிற மனிதனுடைய பர்சனலா பார்ப்பாங்க. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அப்படி பிற மனிதர்களுடைய பர்சனலை வந்து குறை சொல்றதுதான் பெரும்பாலும் இருக்கும். தன்னுடைய குறைய உணர்றது கம்மியா இருக்கும். சொசைட்டி சமுதாய கான்சியஸ்னஸ் நம்ம இதுல பெரும்பாலும் இருக்காது. இப்ப மகரிஷி சொல்லுவாங்க தான் சமுதாயம் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சமுதாய கான்சியஸ்னஸ் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வந்து குறைவு. நான் வந்து சொந்த வீட்டுல இருந்தாலும் என் வீட்டை சுத்தமா வச்சிருப்பேன். நான் வாடகை வீட்டுல இருந்தா நான் அதை சுத்தமா வச்சுக்க மாட்டேன். நான் தெருவுல நடந்து போனா தெருவு நான் சுத்தமா வச்சுக்க மாட்டேன். வெளிநாடுகள் அப்படி கிடையாது. நீ உன் சொந்த வீட்டை நீ எப்படியாவது வச்சுக்கோ, ஆனா தெருவுல வந்து நீ குப்பை போடக்கூடாது. இது வெளிநாட்டுல இருக்கிறது. சொசைட்டி கான்சியஸ் இருக்கு. சோ அதுக்கான காஸ் அண்ட் எஃபெக்டா அங்க நாடுகள்ல எல்லாம் சொசைட்டி கான்சியஸ் இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பெருசாலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும், இங்க இருக்க லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும். அதனால மகான்களை பொறுத்தளவு தே ஆர் யூனிவர்சல்லி அவங்க வந்து ஹியூமன் அண்ட் யூனிவர்சலி மகான்கள் வந்து ஒரு நாட்டை சேர்ந்தவர்களோ ஒரு ஊரை சேர்ந்தவர்களோ கிடையாது. கூடுவாஞ்சேரியில பிறந்தாலும் அவர் உலக நல தொண்டன் தான். அவர் கூடுவாஞ்சேரி தொண்டன் இல்ல, அருட்தந்தை தான், உலக சமாதானம் தான், உலக சமுதாய அவர் எல்லாமே யூனிவர்சலி திங்கர். ஸோ எல்லா மகான்களும் யூனிவர்சலி திங்கர் தான். ஏன்னா அவங்க வந்து குறுகிய எல்லையில இருக்க மாட்டாங்க, மனம் விருந்த நிலைக்கு போயிட்டோம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்லையான்னு தெரியல. இல்லைங்க, கரெக்டா சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு எந்த உயிர் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிர் சித்தி பெற நினைத்தாலும் அது சாத்தியம், உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும். அதுதான் என்னுடைய கேள்வியோட நோக்கம். சிறப்பா சொன்னீங்க ஐயா. நிச்சயமா எந்த நாட்டில் பிறந்தாலும் அதற்கான சூழல் இங்க இருக்குங்கிறது உண்மை. அதாவது குறிப்பாக தென்னிந்தியாவுல அதற்கான சூழல் அதிகம். எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு சூழல் இங்க இருக்கிறதுனாலதான் உலகத்துல எங்கெங்கோ ஞானத்தை தேடுனவங்க எல்லாம் 2 பகுதிக்கு தான் வந்தாங்க. ஒண்ணு தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க, அல்லது இமாலயாவுக்கு போனாங்க. இமாலயாவுக்கு ஏன் போனாங்கன்னா தொந்தரவு இல்லாம இருக்கலாங்கிறதுக்காக இமாலயாவுக்கு போனாங்க. தென்னிந்தியாவுக்கு ஏன் பெரும்பாலும் வந்தாங்கன்னா தென்னிந்தியாவுல எல்லா காலங்களிலும் தவம் பண்ணக்கூடிய ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு மாத்திக்கிட்டு வர்றோம், அது வேற இருந்தது. அதனால எல்லாரும் மகரிஷி நிறைய சொல்லுவாங்க. போகர் வந்து இங்க வந்துதான் தென்னிந்தியாவுக்கு தான் வந்துதான் அவர் அந்த ஞான நிலையை அடைஞ்சாரு. அகத்தியர் அப்படிங்கிறவர் வந்து ஜப்பான்ல இருந்து வந்தவர் பாரு, அகஸ்டஸ் அவர் பேரு. ஜப்பான்ல இருந்து வந்து இங்க வந்து அகத்தியர் ஆனார். அது மாதிரி புலிப்பாணி சித்தர் வந்து அவர் பேரு டைகர். அவர் வந்து யூரோப்ல இருந்து வந்து இங்க தவம் பண்ணி அந்த இறை உணர்பட்ட பிறகு புலிப்பாணி சித்தர் ஆனார். இப்படி மகரிஷி நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான சூழல் இங்க இருக்குது. நம்ம தென்னிந்தியாவிலையும் இமாலயாவை பொறுத்தளவு தனிமை, அந்த தனிமை வந்து அந்த இறைவனரை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஒண்ணு அங்க போனாங்க அல்லது தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க. இப்ப எல்லாம் நம்ம இங்கேயும் நம்ம சத்தமாக்கிட்டோம், மௌனத்தை குறைச்சிட்டோம். இங்கே நிறைய சத்தமாகி போச்சு, இறைச்சல் அதிகமாயிடுச்சு, தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடுச்சு.
ஸோ இதை சாமிஜி சொன்ன தான் சமுதாயம் இயற்கை என்பதை உணர்ந்து மனிதன் திருத்திக்கிட்டானா நாடும் உலகமும் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம வாழ்த்துவோம், முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இறுதியான அன்பராக சங்கீதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, எனக்கு 2 கேள்வி இருக்குயா. ஒண்ணு நீங்க மௌனம் மேற்கொள்ளும் போது ஆரம்பத்துல நம்ம சங்கல்பம் அப்படிங்கிறத மேற்கொள்ள சொல்லியிருக்கீங்க. அது எப்படியா சங்கல்பங்கிறத நம்ம எப்படி அத அமைச்சுக்கிறது மௌனத்துல? இன்னொன்னு கேள்வி இப்ப மௌனம் இது பண்ணும்போது நம்ம 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தவம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்றோம். தவம்ங்கிறது மௌனத்துல எத்தனை தடவை இருக்கணும் அப்படின்றது இருக்கா, இல்ல எப்ப அது மாதிரி இருக்கணும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. அத விளக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். அதாவது சங்கல்பம் வாழ்த்து நமக்கு தேவை. இப்போ நமக்கு உறவினர் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா நம்ம தவம் பண்ணிட்டு அதே உணர்வோட அவங்களுக்கு அந்த சங்கல்பம் எப்படி இருக்குன்னா தெளிவான சங்கல்பமா இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற துணைவர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடிய விரைவில் உற்ற நேரத்துல உற்ற துணை உரிய நேரத்துல சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிற அளவுல அந்த சங்கல்பத்தை சொல்லணும். உற்ற துணை உரிய நேரத்தில் கிடைக்கட்டும். இப்ப பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா என் பையனுக்கு அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பொருத்தமான நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல சேலரியில ரொம்ப சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பமும் வாழ்த்தும் சொல்றோம். இதுதான் அந்த சங்கல்பம் மேற்கொள்ற முறை. அது உங்களுடைய தேவையை ஒட்டி. 2வது கேள்வி என்ன கேள்வி? 2வது கேள்வி தவம் எத்தனை தடவை இருக்கணும், எத்தனை தடவை செய்யணும் மௌனத்துல? அதாவது தவம் மௌனம் இல்லை. அது சாமிஜி தெளிவா சொல்றாங்க. தவம் மௌனம் கிடையாது. தவம்ங்கிறது நம்ம உயிரை, மனதை, இறைநிலைய அந்த நிலைக்கு போய் மனதை அந்த தன்மைக்கு மாற்ற முயற்சி செய்யறது. அதாவது உயிரை உணர்றது, மனதை உணர்றது, மனதால இறைநிலையை பாவனை செய்யும் போது அந்த தன்மையை நம்ம உணர்ந்துக்க முடியுங்கிற நிலையில எடுக்கிறது தவம். அது தனி. மௌனம்ங்கிறது தான் நம்ம நாமளே உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ணி அறிந்து கொள்வது. அப்ப எத்தனை தவம் செய்யணும்? உங்களுக்கு தேவையை வச்சுக்கலாம். ஒரு தவம் கூட போதும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தவம் செஞ்சுட்டு விட்டுறலாம். அதுலயே ஃபுல்லா மௌனமா இருக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் ஒரு 2 தவம் பண்ணா நல்லா இருக்கும், பண்ணிக்கோங்க. அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. பொழுதுனைக்கு தவமாவேவும் இருக்கக்கூடாது. அதாவது தவம் ஒரு 1/2 மணி நேரம் தவம் பண்ணேன்னா ஒரு 1 மணி நேரம் மௌனத்துல இருக்கணும். அந்த மாதிரி அமைச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நான் கூட சில இடங்கள் மௌனம் நடத்தும் போது நிறைய தவங்கள் போட்டுருவோம். ஏன்னா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 1 மணி நேரம் பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வெறுமனே வேற ஏதாவது செயல்கள் செய்துகிட்டு இருக்கிறத விட தவம் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சிட்டு தவத்தை போட்டு விட்டுருவோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தவம், 2 தவம், ஒரு 3 தவம் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் மௌனம் இருக்கிறீங்கன்னா ஒரு 2 தவம், மேக்சிமம் ஒரு 3 தவம் பண்ணிக்கலாம். மீதி நேரம் மௌனமா இருக்கணும். அப்பதான் முழுமையா போக முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு தவம் கூட போதும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க